ஹரே கிருஷ்ணா. வந்திருக்க எல்லா பக்தர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் வந்து சாது சங்கம் எடுக்க வந்திருக்கீங்க. சாது சங்கம் வந்து ரொம்ப முக்கியம். சாது சங்கம் இல்லைன்னாக்கா நமக்கு வந்து பக்தியில நம்ம வந்து முன்னேற முடியாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ராம் ஹரே ஹரே, கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா இருக்கட்டும். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து மூர்த்தி மகாபிரபு இன்னைக்கு கிளாஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து கீதா ஜெயந்தியை பற்றி, ஏன்னா வாரம் கீதா ஜெயந்தி, கீதா ஜெயந்தி பற்றி பேசுவாங்க. பிரபு வந்து எல்லாரும் தெரியும், கூலி கிறிஸ்துவாலேருந்து வராங்க. ஓகே, கவனமாக கொஞ்சம் அமைதியாக கிளாஸ் கேட்கணும்னு கேட்டுருக்காங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஞானந்தர்ஷனந்தனசலாகயா சத்துர்வேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்யமயோபேஸ்தம் சாபிதம் பூதலே ஸ்வயம் ரூபங்கநாமயம் ததாபீஸ்வரமனந்திகம் வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீ யுகபதகமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீ குருநாதநாதம் சர்வநாதம் சாவதூதம் ஹரிநாசனம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா சர்வநாதிகா ஸ்ரீ விசாகாந்தம் ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷா கோபிகா காந்த ராதா காந்த நமஸ்துதே தப்தநாமிகே ராதே விருந்தாவனேஸ்வரி சுஜாசுதிரே தேவி பிரணாமாமி ஹரி பண்டிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. ஏன்னாக்கா நம்ம வந்து பகவான் பேசுது, வேற எதுவும் இல்லை, பகவான் பேசுது, அந்த கொலிரிஃபை அது வந்து தான் வந்து பகவத்கீதை. எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து என்ன வந்துச்சு கிருஷ்ணா என்ன ஜெயந்தி? கீதா ஜெயந்தி. ஓகே, சரி. கீதா ஜெயந்தி ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, அது வந்து அன்றைக்கு தான் வந்து பகவான் வந்து யார்கிட்ட பேசினாரு? அர்ஜுன்கிட்ட பேசினாரு. சரி, அது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த பகவத்கீதை வந்து இப்பதான் வந்து பகவான் வந்து அர்ஜுன்கிட்ட பேசினாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கிடையாது. அதுக்கு முன்னே வந்து பகவான் இந்த பகவத்கீதையில சொல்றாரு ஒரு சமயத்துல, நான் வந்து யாருக்கு சொன்னேன் இந்த விஷயத்த ஏற்கனவே சூரிய பகவானுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு. சரி, இப்ப நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் சூரியன்றது வந்து ஒரு கிரகமா இல்ல சூரியன்றது ஒரு நபரா? சூரியன்றது ஒரு ஓகே சொல்லுங்க, சூரியன்றது வந்து ஒரு கிரகமா இல்ல சூரியன்றது ஒரு நபரா? நபர். எத்தனை பேரு கிரகம் கேளுங்க. சரி, எத்தனை பேரு சூரியன் வந்து ஒரு நபர் இருக்கீங்க? சரி, கரெக்டா? கொஞ்சம் விஷயம் கரெக்டா? நம்ம கரெக்டா வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னாக்கா சூரியன்றது ஒரு கிரகம். நல்லா கவனிச்சீங்க, சூரியன்றது ஒரு கிரகம். அந்த கிரகத்துக்குள்ள அன்னைக்கு ஒரு ஆள ஆட்சி செய்வாங்க. கிரகத்துக்கு அந்த சூரிய கிரகத்துல ஒரு ஆள் கூட இருக்கிறாங்க. சூரிய கிரகத்திலும் தனியா ஒரு ஆள் இருக்கிறாங்க.
அந்த அந்த சூரிய கிரகத்தை யாரு பாத்துக்கிறாங்க, அது அவங்கதான். இப்போ உதாரணத்துக்கு இந்த கலியுகம் யாரோட மேற்பார்வையில இருக்குது? தெரியும், பகவான் தான், எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த கலியுகம் யாரோட மேற்பார்வையில இருக்குது? துர்காதேவி. எஸ், துர்காவோட மேற்பார்வையில் தான் இந்த கலியுகமே நடக்குது. அதே மாதிரி சூரிய பகவான் வந்து கிரகம். அப்ப பகவான் வந்து யாருக்கு சொன்னார் இந்த உபதேசம்? வந்து சூரியனுக்கு சொன்னாரு. அந்த சூரியன் சொல்லும் போது யாரு அந்த காலத்துல இருந்தா? இன்னைக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு போனேன், கடை சார்ந்துருச்சு. சரி, உங்களுக்கு தகவல் தான் முன்னுக்கிட்டே நான் மேனேஜ் பண்ணிருக்கோம், கவலைப்படாதீங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னைக்குள்ள நான் நீங்க சொன்னது கீதா மகாத்மியா. இந்த புக்கு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. இது வந்து யாரு பேசுறாருன்னா, கீதா மகாத்மியா ஆஃப் த பத்ம புராணா, லார்ட் சிவா குவாலிஃபை ஆஃப் த பகவத் கீதா. இது வந்து சிவபெருமான் வந்து இந்த கீதையை வந்து குவாலிஃபை, அவர் வந்து புகழ்றாரு. ஏன் புகழ்றாரு அப்படின்னாக்கா நிறைய காரணம் இருக்கு, நம்ம சொல்லலாம். ஏன் இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கீதை வந்து எவ்வளவு முக்கியம். எல்லாருக்கும் கீதை முக்கியம் தானே? ஏன் முக்கியம் நமக்கு தெரியுமா? ஏன் முக்கியம் தெரியுமா? அப்புறம் பகவான் பேசுறதுனால இது முக்கியம். சரி, இது முத இந்த மகாபாரதா பாருங்க, இந்த மகாபாரதா சாந்தி பருவா. இது வந்து என்னன்னாக்கா மகாபாரதத்துல சாந்தி பருவத்துல we can trace out of the story of the Gita the followers. In the beginning of the millennium now, the Treta Yuga, the science of the relationship of the Supreme was delivered by the Vishwan to Manu. நல்லா ஞாபகம் வச்சுங்க. யாரு கொடுத்தா? விஸ்வான் வந்து யாருக்கு சொல்றாரு? மனுக்கு சொல்றாரு. சரி, மனு being the father of the Markandeya, gave him to the son Maharaja Ishwaku. இஷ்வாக்கு தான் சொல்றாரு. வந்து யாருக்கு சொல்றாங்க? இது யாருக்கு சொன்னாங்க? விவஸ்வான். நீங்க சொன்னீங்களே பகவான் வந்து பேசினாரு. யாருக்கு இந்த பகவத்கீதையை வந்து சொன்னாங்க அப்படின்னாக்கா சொன்னது வந்து விஸ்வானுக்கு. Vispasana to Manu. Manu, the father of Mandata, gives to the son Maharaja Ishwaku, the king of the earth planet and forever of the Raghu destiny. Raghu destiny நல்லா தெரியும். ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிற காலத்துல வந்து அப்பதான் வந்து ரகு டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. யாரு? ராமர் பிறந்தாங்கல்ல, அது அந்த காலத்துல. At the present moment of the just passed through the 5,000 years of the Kali Yuga. 10 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்ன எங்க பேசப்பட்டது? கலியுகத்துல இது பேசப்பட்டது. At least 432,000 years. 432,000 வருஷத்துக்கு முன்ன பேசப்பட்டது. Before this days of the Dwapara Yuga, 800,000 வருஷத்துக்கு முன்ன, before that there was a Treta Yuga, 1,200,000 வருஷத்துக்கு முன்ன. This is some அப்புறம் அது ஏசுகோ வந்து மொத்தம் வந்து இது பேசப்பட்டது. மனு spoken to Bhagavad Gita to the disciple of and the son Maharaja Ishwaku. Ishwaku தான் முதல்ல சொன்னாரு. இந்த இது வந்து யாருக்கு முதல்ல பேசினாரு? இஷ்வாக்குக்கு பேசினாரு. The king of this planet Earth and the planet. The age of the current Manu is calculated to the last sum. Calculation பண்ணீங்கன்னாக்கா சரியான டைம் வந்து இப்போ நான் சொல்லிடுறேன். இஷ்வாக்கு சொன்ன வருஷம் எப்படின்னாக்கா 1 2 கோசம் 4 கோசம் 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 இப்போ வந்துனாக்கா 120 லட்சத்தி 400,000 வருஷத்துக்கு நான் ஓகே 1,20,000 1,20,000 ஓகே சாரி 120,000 வருஷம் 120 லட்சம் 120 லட்சம் அதான் ஞாபகம் 120 லட்சம் 400
அந்த டைம் தான் வந்து இவ்வளவு காலத்துக்கு முன்ன தான் வந்து யாரு வந்து பகவத்கீதை யார் சொன்னா கிருஷ்ணா வந்து யாருக்கு கொடுத்தாரு? விஸ்வாக்கு. ஓகே, விஸ்வாக்கு தான் வந்து அந்த நேரத்துல யாரு அந்த சூரிய கிரகத்துக்கு அவர் தான் அதிபதி. அவர் தான் விஸ்வாக்கு சொன்னாரு. சரி. Assume that before the birth of the Manu, the Gita was spoken by the Lord, the disciple, the son of the God, Vishwa. The estimate is the Gita was spoken at least on the son of the Riva, 120,400,000 வருஷம். 120,400,000 வருஷத்துக்கு முன்ன வந்து இந்த தர்மத்தை வந்து யார்கிட்ட போதிச்சாரு? விஸ்வாமித்திர பேசுறாரு. The women's society in the has been exceed for the 2 million years. He was spoken by the Lord again to the Arjuna about the 5,000 years ago. இதே இது வந்து மறுபடியும் எங்க பேசுறாரு? அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணர் வந்து எந்த இடத்துல பேசுறாரு? குருஷேத்திர போர்ல இந்த பகவத்கீதையை பேசுறாரு. சரி, இதான் வந்து இது ஸ்டோரி. எப்படி வந்து முதல்ல யாருக்கு யாரு வந்தா, யாருக்கு சொன்னா அப்படின்னு. சரி, இப்ப எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாரும் வந்து இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னாக்கா அறிவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாரும் வந்து அறிவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்க, நம்மளோட பிள்ளைங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். தடிக்கா எத்தனை வயசுல போட்டோம்? 4 வயசு, 5 வயசு, 6 வயசுல தடிக்கா போட்டோம். 4, 5 குழந்தைக்கு போல வந்து 4 வயசுல அனுப்புறாங்க. 4 வயசு, 5 வயசு, 6 வயசு பாங்க தடிக்கா அனுப்புறாங்க. 4 வயசு, 5 வயசு, 6 வயசு தடிக்கா முடிஞ்சதோட 1ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் இது ஒரு 3 வருஷம். இது வந்து ஒரு 6 வருஷம். எத்தனை வருஷம் படிக்கிறாங்க? 6ஆம் ஆண்டுக்கு 9 வருஷம் படிக்கிறாங்க. சரிங்களா? 9 வருஷம் முடிஞ்சு மறுபடியும் நீங்க சத்துல இருந்து எத்தனை வரைக்கும் படிக்கிறாங்க? 5 வரைக்கும் படிக்கிறாங்க. 5 வரைக்கும் படிக்கிறாங்க. 5 வருஷம். முதல்ல 9, இது 5, மொத்தம் எத்தனை? 14 வருஷம். சரி, 14 வருஷம் படிச்சுட்டாங்களா? இந்த 14 வருஷம் ஒவ்வொரு அப்பாவோட கனவு, ஒவ்வொரு அம்மாவோட கனவு எப்படின்னா, எங்க பிள்ளை வந்து நல்லா படிச்சு நல்ல வேலை செய்யணும். எல்லாருக்கும் உள்ளது வந்து இதுதான். எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு என்னன்னா, என் பிள்ளை நல்லா படிச்சு நல்லா வேலை செய்யணும். அப்ப உன் பையன் முடிஞ்சவங்க டிப்ளமோ போய் செய்வாங்க 2 வருஷம், இல்லைனாக்கா மேட்ரிக்ஸ் செய்வாங்க 2 வருஷம். முடிச்சுட்டு டிகிரி 3 வருஷம் இல்லைன்னா 4 வருஷம் இருக்கு, பொறுத்து இருக்குது. அந்த அவங்க எடுக்கிற கோர்ஸ் பொறுத்து. அப்ப இதுக்கே வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. டிகிரி 2 வருஷம், 15 வருஷம். அப்புறம் டிப்ளமோ வந்து 2 வருஷம், 15 வருஷம் ஆச்சு. டிகிரி எத்தனை வருஷம்? 3 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷம்? எல்லாமே 18 வருஷம். 18 வருஷம் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு நம்மளோட பிள்ளைங்களை செலவு பண்ற காசு கொஞ்சமான காசு கிடையாது. ஏன்னாக்கா அறிவு வந்து ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க வந்து அறிவு, நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு அறிவு கொடுத்தாதான் பின்னால் அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போய் உட்காருவாங்க, நல்ல மாதிரியா வேலை செய்வாங்க. எல்லாரும் கனவு இதுதான். எல்லாரோட கனவு இதுதான். சரி, இப்ப ஏன் இது இந்த விஷயத்த நான் சொன்னேன்னா, அது அறிவு. நம்ம போய் யூனிவர்சிட்டியில படிக்கிறோம், படிச்சு முடிச்சிட்டோம், எல்லாம் வருது. அப்ப இந்த அறிவு என்ன? இப்ப என்ன அறிவுனா, இந்த அறிவு எல்லாருக்கும் தெரியும். இந்த அறிவு வந்து பௌதிக அறிவு. இந்த அறிவு என்ன செய்யும்? நமக்கு மேக் மணி, காசு சம்பாதிக்க கத்துக் கொடுக்குறது. காசு தான் சம்பாதிச்சு கத்துருக்கோம். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? இந்த காசு சம்பாதிச்சுமாக்கா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். நம்ம காசு சம்பாதிச்சு கொடுத்துமாக்கா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நினைப்பு, ஒரு இது இருக்கு. ஆனா நம்ம பிரச்சனையை தீக்குதான்னு பார்த்தா கிடையாது. இதுதான் உண்மை. நம்மள காசு வந்து நம்ம பிரச்சனையை தீக்குனாக்கா அது வந்து எப்படி தீக்குனாக்கா, காசு வந்து நம்ம பிரச்சனை எப்படி தீக்குனாக்கா, இந்த பௌதிகமா வாழக்கூடிய வசதிகளை வந்து அந்த காசு ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் வந்து இந்த பௌதிகமா வாழறதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா நம்மள பிரச்சனையை தீக்குமான்னு பார்த்தா முடியாது. பிரச்சனைன்றது வேற. ஏன்னா நாம அதான் வந்து பகவான் சொல்றாரு, யாருக்கு ஒருத்தவங்க இந்த பகவத்கீதை அறிவு அவங்க எழுத்துக்களையோ, இந்த அறிவு எழுத்துக்களையோ அவங்க வாழ்க்கையில பிரச்சனை சந்திச்சு ஆகும். யாரு வந்து இந்த பகவத்கீதை அறிவு எழுத்துக்களையோ
அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில என்ன சந்திச்சாலும் பிரச்சனை சந்திச்சே ஆகும். பிரச்சனை வரும் வாழ்க்கையில. ஆனா அந்த பிரச்சனை வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்க போய் வெளியில போய் பாருங்க, யாருக்குமே வந்து வாழ்க்கையில பிரச்சனையை தப்பிக்க தெரியல. எல்லாம் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. எப்படி பிரச்சனை நம்ம தீர்க்கிறது, எப்படி நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம தீர்வு காண்றதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம பிரச்சனை நமக்கு தீர்க்க தெரியலன்னா அந்த பிரச்சனை என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை கூட சேர்ந்து வரும். நம்ம காலம் வந்து வாழ்க்கை கூட சேர்ந்து வரும். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்துடுச்சுன்னா நமக்கு மன நிம்மதி வருமா, இல்ல சந்தோஷம் வருமா? மன நிம்மதி சந்தோஷம் வராது. பணம் வந்து ஒரு கருவிதான். அது வந்து எல்லா பிரச்சனை தீர்க்குமா? தீர்க்காது. என்ன பிரச்சனை தீர்க்காது. உதாரணத்துக்கு பணம் வந்து மன பிரச்சனை தீர்க்காது. யாரோட மனத்துல குறைகள் அது தீர்க்காது. பணம் வந்து வேற. அப்ப பகவான் என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு, இந்த பகவத்கீதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த அறிவு எடுத்துக்கலன்னா நம்ம வாழ்க்கையில செம்மையா வாழ முடியாது, வளர்க்கவே முடியாது. கிருஷ்ணா சொல்ற அம்மாளுக்காங்க ஒரு இதா நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் ஒவ்வொரு மொத்தமா இந்த பகவத்கீதையில ஒரு விஷயத்த நான் பொதுவா பேசுறேன். நான் வந்து ஒரு இது அப்படியே பேச கிடையாது. இந்த பகவத்கீதைனால என்னென்ன பிரச்சனை நம்ம பிரச்சனை தீக்குது, எப்படி இந்த பகவத்கீதை கிருஷ்ணா அப்படியே கொண்டு போற அந்த பகவத்கீதை உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சோம். எப்படி கிளியர் பிக்சர் கிடைச்சதுனாக்கா, பகவத்கீதை இதுதான் சொல்லப்பட்ட விஷயம், இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போதும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளியர் பிக்சர். இன்னைக்கு வந்து கிளாஸ் நான் கொடுக்குற மோட்டிவே வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னாக்கா, உங்களோட ஒவ்வொரு நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. பகவத்கீதை எல்லாரும் படிச்சிருக்கோம், எல்லாரும் தான் தெரியும், பிரபுஸ்லாம் தெரியும் எப்படி வெளியே அப்படின்னு. ஆனா இதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா எப்படி தெரிஞ்சுக்கிட்டோமாக்கா, நம்ம இந்த பகவத்கீதை புரிஞ்சுக்கலாம். பகவான் என்ன சொல்ல வராரு, இந்த பகவத்கீதையில என்ன சொல்ல வராரு, அவர் எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நமக்கு இவ்வளவு விஷயம் வந்து பகவத்கீதையில வந்து இவ்வளவு விஷயம் வந்து சொல்லிருக்காரு. சரி, அதுக்கு முன்ன நம்ம புரிஞ்சுக்கணும், பகவத்கீதைன்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாஸ்திரம் இருக்கு. நமக்கு எல்லாரும் சாஸ்திரம் படிச்சிருக்கோம், சாஸ்திரம் தெரியும். நமக்கு வந்து 4 விதமான சாஸ்திரம் இருக்கு. ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். 4 வேதம் இருக்கு. இந்த 4 வேதம் வந்து எதுக்குன்னே வந்து ஒரே ஒன்னாதான் இருந்துச்சு. இந்த 4 வேதம் சேர்ந்து ஒரு வேதமா இருந்துச்சு. ஆனா வியாசர் என்ன செய்யறாரு, இந்த ஒன்னா இருந்த அந்த வேதத்தை பிரிக்கிறார். பிரிச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்குறாரு. முத என்ன செய்யறாரு, உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்குறாரு. முத என்ன செய்யறாரு, சாம வேதம், ரிக் வேத, யஜுர் வேத, சாம வேத, அதர்வண வேதம். 4 வேதத்தை பிரிக்கிறார். இந்த 4 வேதத்தை பிரிச்சு பிறகு காலம் வந்து என்ன ஆகுது, நம்ம பார்க்க போல எப்ப சொல்லப்பட்டது, சூரிய பகவான் 120,400,000 வருஷத்துக்கு முன்ன பேசப்பட்டது. 120,400,000 முன்ன பேசப்பட்டது. அப்போ உள்ள சாஸ்திரம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ உள்ள காலம் வந்து நமக்கு வந்து ஆயுள் கூட, உடம்பு பலம் கூட, நினைவு ஆற்றல் கூட அப்பெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் ஆயுள் வந்து இந்த மாதிரி ஆயுள் கூட. இப்போ வந்து கலியுகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டது 100 வருஷம் தான். அதுக்கு முன்ன 1000 வருஷம், அதுக்கு முன்ன 10,000 வருஷம், அதுக்கு முன்ன 1,00,000 வருஷம், 1,00,000 வருஷம் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம். அப்ப இந்த 1,00,000 வருஷம் வாழ்ந்தவங்க அப்போ உள்ள அந்த ஸ்டென்ட், அந்த ட்ரெயின், அந்த மைண்ட் உள்ள அதெல்லாம் வந்து பிளந்துச்சு. ஆனா பகவான் நாளவ என்ன ஆகுது, இந்த இது வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. 4 வேதத்தில் இருந்தது வந்து என்ன மாத்துறாங்க, உபநிஷங்களா மாத்துறாங்க. 108 உபநிஷங்களும், அடுத்தது வந்து 18 புராணங்களும். புராணங்களுக்கு தெரியும், புராணம் வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து சாத்விக புராணம், ஒரு தமோ குணத்துல, ஒண்ணு வந்து ரஜோ குணத்துல, 3ஆ பிரியுது. அது புராணம் வந்து தனியா இருக்கு, அது தனியா. உபநிஷத்துல வந்து 108 உபநிஷங்கள் இருக்கு. அந்த 108 உபநிஷங்கள் தான் இந்த பகவத்கீதை. அந்த 108 உபநிஷங்கள்ல அந்த 108 உபநிஷங்கள் தான் வந்து இந்த பகவத்கீதையில உள்ள சாரம். நீங்க படிக்க இது உள்ள விஷயம் வந்து நீங்க இன்னும் என்ன செய்யறீங்கன்னாக்கா,
நீங்க படிக்க படிக்க உங்களோட அந்த ஆற்றல் கூட வரும். எப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஆசை கூட வரும். பகவத்கீதை நல்லா படிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் நல்லா திறமையா அந்த ஸ்லோகம்லாம் நல்லா ஆஃபர் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்லோகமும் படிச்சு படிச்சு அந்த இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் வரும்போது இந்த ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் வந்து 10 உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்லோகம் நீங்க படிக்கிற ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு 10 விதத்துல காட்டும். நீங்க முதல் வாட்டி ஒரு நாள் படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், மறுவாட்டி படிக்கும் போது உங்களோட இது வந்து புரிதல் வேற மாதிரி. ஏன்னா இது ஏற்கனவே உள்ள அந்த சாரம் தான் இந்த சாரம். ஒண்ணு இல்ல, 108 உபநிஷங்களோட சாரம் இது பகவத்கீதை. 108 உபநிஷங்களோட சாரம் தான். அந்த சாரம் தான் வந்து நம்ம படிக்கும் போது நம்மளோட அந்த ஆற்றல் வந்து மாறும். படிக்க ஒரே மாதிரி தெரியாது, விஷயம் வந்து ஒரே மாதிரி தெரியாது. நீங்க படிக்க நீங்க இந்த ஸ்லோகம் படிக்கணும்னு வச்சுக்கலாம், புறப்பாட்டோட அந்த இதை படிக்கணும்னு வச்சுக்கலாம், 2 வாட்டி மறுபடியும் படிங்க, உங்களுக்கு வேற மாதிரி புரிய ஆரம்பிச்சு. 3ஆவது படிக்க வேற மாதிரி புரியும். அது மாறும், உங்களுக்கு கண்டிப்பா மாறும். அது மாறும், உங்களுக்கு படிக்க அது மாறும். அதுல உள்ள விஷயம் வந்து உங்களுக்கு வேற மாதிரி புரிய ஆரம்பிக்கும். ஏன் இந்த விஷயம் புரியுது ஆகுதுன்னாக்கா, நீங்க எந்த அளவுக்கு பகவான் மேல பக்தி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். நம்ம எந்த அளவுக்கு பகவான் மேல அந்த பக்தி வச்சிருக்கோமோ அந்த பக்தி இது வந்து இந்த புரிய ஆரம்பிக்கும். சரி, இப்ப இந்த பகவத்கீதை வந்து யாரு குளோரிஃபை பண்றாரு அப்படின்னாக்கா, சிவபெருமான் வந்து இந்த பகவத்கீதை வந்து குளோரிஃபை பண்றாரு. எப்படி குளோரிஃபை பண்றாருனாக்கா, ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு விஷயத்தை பேசுறாரு. நான் இன்னைக்கு வந்து எல்லா சாப்டரும் குளோரிஃபை பேசுனாக்கா எனக்கு டைம் பத்தாது. எனக்கு கொடுத்த டைம் வந்து லிமிட்டட். அதனால நான் ஒரே ஒரு கதை, அந்த குளோரிஃபை பண்ற ஒரு கதை மட்டும் நான் எடுத்து பேசுறேன். அப்புறம் பகவத்கீதை ஓவரால் வியூ என்ன இருக்கு, இந்த பகவத்கீதை இந்த வியூ எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், பகவத்கீதையில எத்தனை எங்களை பிரிக்கிறாங்க? 5 பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து என்னது, ஜீவா, அடுத்தது காலா, கர்மா, பிரகிருதி, இன்னொன்று நம்ம ஜீவனம் பக்கத்துல உள்ளது இருப்பாங்க, ஈஸ்வரன். ஓகே, இந்த 5 விஷயம் தான் வந்து இந்த பகவத்கீதையில பொதுவாக பேசப்பட்டது. 5 விஷயம் தான் பொதுவாக பேசுறது. ஆனா முதல் விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், எது நான் யாருன்னு தெரியலன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் என் பேரு மூர்த்திமன பிரபு, நான் இது நினைச்சிருக்கோம். ஆனா உண்மையிலே வந்து நான் இது கிடையாது, நான் மூர்த்திமன பிரபு கிடையாது. மூர்த்திமன பிரபு இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது மூர்த்திமன பிரபு. நான் இந்த உடம்பு இருக்கிறது நான் வந்து மூர்த்திமன பிரபு இல்லை. இப்ப நீங்களும் அதே மாதிரிதான், எல்லாருக்கும் ஒரு பாடி இருக்குது. இந்த பாடிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, ஆத்மா, அதுதான் நீங்க. கிருஷ்ணா வந்து கிளியரா சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கு நம்ம இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் சொல்யூஷன் கிடைக்காத காரணம் என்னன்னா, இன்னும் நான் ஆத்மானு புரிஞ்சுக்கல. அதான் விஷயம். நானு ஆத்மானு இன்னும் புரிஞ்சுக்கல. நம்ம நினைச்சுக்கல நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் படிச்சுட்டேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னாக்கா உண்மை கிடையாது. அதனாலதான் புறப்பாட்டு அடிக்கடி பகவத்கீதை நீ பாத்தீங்கன்னா, யூ ஆர் நாட் த பாடி, யூ ஆர் த சோல், யூ ஆர் த நாட் பாடி, யூ ஆர் த சோல், எல்லாம் பக்கம் எழுதிட்டு இருப்பாரு. ஒரு வாட்டி புறப்பாட்டு கேட்டாங்க, ஏன் புறப்பாடு நீங்க இதே மறுபடியும் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு புறப்பாடு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இது மறுபடியும் எழுதுறதுக்கு காரணம்னா நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா இதுதான் முத அஸ்திவாரம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம். பகவத்கீதையில நான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டோம்னாக்கா எல்லாமே நம்ம வந்து நம்மளோட பார்வை மாறி. இப்ப மஞ்சள் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தோம்னா எல்லாம் மஞ்சள் இருக்கு. பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தோம்னா எல்லாம் பச்சை இருக்கு. சோப்பு கண்ணாடி போட்டு பார்த்தோம்னா எல்லாமே என்ன தெரியும், சூப்பர் தெரியும். போடுற கண்ணாடி தான் வந்து மாறுது. ஏன்னா அந்த கண்ணாடி வந்துதான் நம்ம பார்வை வந்து நான் ஆத்மா என்ற பார்வையில நான் பார்க்கும்போது எல்லாமே ஆயிரும், என்ன வந்துடும், சமமா வந்துடும். ஆனா நான் ஆத்மா இந்த பார்வையில நான் இன்னும் பாக்குறதான்னு பார்த்தா கேள்விக்குறிதான். இதனால்தான் பகவான் என்ன செய்யறாரு, இந்த விஷயத்த யார் மூலியமா நமக்கு வளர்க்கிறாரு, அர்ஜுனன் மூலியமா நமக்கு வளர்க்கிறாரு. அர்ஜுன் என்ன நினைச்சுக்கிட்டா, நான் போய் ஃபைட் பண்ண மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், நான் சண்டை போட்டாக்கா
ஆனா அர்ஜுன் வைக்கிற அந்த வாதம் பூரா நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து சாஸ்திரத்தோடு சும்மாமா அர்ஜுன் வந்து சும்மா ஒரு வாதத்தை எடுத்து வைக்கல அர்ஜுன். ஏன்னா நல்லா நினைச்சு பாருங்க, கிருஷ்ணர் வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பேசுறாருன்னா அந்த ஆள் எப்படிப்பட்டாலும் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். நான் எஸ்டிமே நான் வந்து பிஎஸ்டி முடிச்சுட்டு யூபிஎஸ் மட்டும் பாஸ் பண்ணல, அவங்க கூட உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்? நான் சொல்ற விஷயம் அவனுக்கு போய் புரியாது, அவனுக்கு போய் சேராது. அப்போ பகவான் வந்து தேர்ந்தெடுக்கிற ஆள் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அர்ஜுனா வந்து நம்ம நல்லா நினைச்சுக்கணும், இந்த சாஸ்திரம் வந்து யாருக்கிட்ட போய் கொடுக்குறாரு அப்படின்னா, கிருஷ்ணர் பாருங்க தேர்ந்தெடுக்கிற ஆளை நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கிட்ட தேர்ந்தெடுத்து பேசுறாரு அப்படின்னாக்கா அந்த பகவத்கீதைய ஒரு பிராமணர்கிட்ட பேசல, நல்லா வச்சுக்க, பிராமணர்கிட்ட போய் பேசல, ஒரு சத்திரிகிட்ட போய் பேசுறாரு. ஏன் சத்திரிகிட்ட பேசுற? நிறைய இருக்கு கருத்துக்கறி. ஏன் வந்து பிராமணர் தேர்ந்தெடுக்காம ஒரு பிராமணர் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கலாமே, ஏன் பிராமணர்கிட்ட போய் கொடுக்கல? காரணம் என்ன? ஏன் சத்திரிகிட்ட, ஏன் வந்து அர்ஜுனை தேர்ந்தெடுத்தாரு? அர்ஜுனன் ஏன் கிருஷ்ணா வந்து அர்ஜுனை தேர்ந்தெடுக்கிறாருனாக்கா அந்த முக்கிய காரணம் என்னன்னா, இந்த விஷயம் வந்து எல்லாரும் பாமர மக்கள் போய் சேரணும். அர்ஜுனன் வந்து சொந்த குடும்பம் இருக்கு, அவனுக்கு சொந்த குடும்பம் இருக்குது, சொந்த நாடு இருக்குது, அவனுக்கு எல்லாமே இருக்குது. அப்ப அவன் நாட்டு பிரஜைகளும் அவன் பார்க்கணும், நாட்டோட பிரஜைகளும் அவன் பார்க்கணும், அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும். அவர் என்ன செய்யணும், நீ நாட்டை மட்டும் பாரு, உன்னோட குடும்பத்தை பார்க்காதுன்னு ஒதுக்கல. நீ வந்து ஒரு சன்னியாசிக்கோ ஒரு இதுக்கோ அவர் போயிட்டு இந்த இதை போய் சொல்லணும். ஏன்னா ஒரு ஏன் போயிட்டு அர்ஜுனை தேர்ந்தெடுத்து பேசுறாருனாக்கா, இந்த விஷயம் வந்து பேச வேண்டிய விஷயம் வந்து பொதுவா உள்ள விஷயம், இது நோமலா உள்ள விஷயம். நோமலா உள்ள விஷயம் தான் வந்து கரெக்டா எல்லாத்தையும் பேசுறேன். வந்து பேச விஷயம் வந்து நான் வந்து ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அடுத்தது என்ன பேசுறாருன்னா ஈஸ்வரன், நான் வந்து அவர்தான் பகவானே அப்படின்னு. மூணாவது பேசுறாரு பிரகிருதி. பேசுற விஷயம் வந்து பிரகிருதி. பிரகிருத்தின்னா என்னன்னாக்கா முக்குணங்கள். இந்த உலகத்துல பாருங்க, முக்குணங்கள் தான் நம்மளுக்கு உலகத்தை வச்சு பாட்டிட்டு இருக்காங்க. முக்குணங்கள் இருக்கு, தமோ குணம், ரஜோ குணம், சத்திய குணம். இந்த முக்குணத்துல தான் எல்லாரும் வந்து உட்பட்டு இருக்காங்க. நமக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது, நமக்கு எதுவும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இந்த முக்குணத்துல இருந்து யாரும் வெளியே வர முடியாது. இந்த உலகத்துல வந்து எல்லாருமே வந்து இந்த முக்குணத்துல இருந்து வெளியே வர கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா சிவபெருமான் வந்து இந்த முக்குணத்துல வெளியே வந்திருக்காரு. அது பத்மபுராண இதுல பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்கு இந்த முக்குணத்தும் வந்து இந்த முக்குணம் வந்து இந்த தாக்கம் வந்து அவருக்கு கிடையாது. யாருக்கு? சிவபெருமான் கிடையாது. அதே மாதிரி பிரம்மாவுக்கும் கிடையாது, அவங்களுக்கு இந்த முக்குணம் வந்து தாக்காது. ஆனா பாமர மக்கள் இந்த மாதிரி நம்ம கோவில்கள் மத்தவங்க எல்லாருக்கும் இந்த முக்குணம் வந்து அவங்க கட்டுப்படும். முக்குணம் வந்து அவங்க கட்டுப்படும். முதல் பருக்கதி. அடுத்தது என்னது? காலம். காலம் எல்லாருக்கும் வந்து காலம் வந்து டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் வந்து டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. காலம் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாதாரண ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். காலம் வந்து ஒரு விஷயத்துல எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. காலத்தை பத்தி சொல்றது, யாராவது வந்து ஒரு நிமிஷம் பகவானை நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பகவானை நினைக்கிறேன்னாக்கா நீங்க வாணிக்கு பெரிய ஒரு இழப்புன்ற போட்டிருக்கு. எதுல போட்டிருக்கு? விஷ்ணு புராணத்துல போட்டிருக்கு. யார் ஒருத்தர் ஒரு நிமிஷம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா, ஒரு நிமிஷம் நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட லைஃப்ல வந்து நீங்க பெரிய இழப்பு. எப்படிப்பட்ட இழப்பு தெரியாது, பெரிய இழப்புன்னு சொல்லுது சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் வந்து எவ்வளவு குறிக்க காலம் தான், சொல்ப வயசுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காலம் தான் நம்ம வாழ வேண்டிய வயசு. நீங்க கணக்கு பண்ணீங்கன்னாக்கா ஒரு சின்ன கால்குலேஷன் போடுறேன், நீங்க பாருங்க. நம்ம வாழ்றது 100 வருஷம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கு? 364 இருக்கு. 364ல அந்த 2 வருஷம் சேர்த்துங்க, எவ்வளவு நம்ம வாழ்றோம்? 36,366. ஒரு வருஷம் வந்து 366. அது பெருக்கல் 100.
போட்டீங்கன்னாக்கா அந்த 2% நீங்க போட்டலாம். இப்போ 2% இந்த தூக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா 3 6 வருஷம் 36,600 வருஷம் தான். நம்ம வாழ்ற நாடு 100 வருஷம் வாழ்ந்தா 36,600 வருஷம். 600 நாள் தான் நம்ம வாழ்ற வயசு நாடு. இப்ப 36,600 நாள் தான் நம்ம வாழ்ற வயசுல எல்லாம் 100 வயசு வரைக்கும் நம்ம வாழ்றோமா? கிடையாது. 50 தாண்டதோட பல பிரச்சனை வருது. உட்கார முடியல, நிக்க முடியல, எல்லாம் பிரச்சனை. இப்போ உள்ள காலத்துல பார்க்கணும்னாக்கா நம்ம சாப்பிடுற சாப்பாடு பூரா எல்லாம் சரியில்லாத சாப்பாடு. எல்லா சாப்பாடு சரியில்லை. சாஸ்திரத்தை சொல்லுது நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்படி சாப்பிட்டாதான் நம்ம இருக்கணும். ஆனா நம்மளோட சூழ்நிலை, இந்த கலியுகத்துல சூழ்நிலையில நம்ம எல்லாமே என்ன சாப்பிடுறோம்? எல்லாமே வேஸ்ட். எல்லாமே வந்து நம்ம உடம்பு ஸ்பாயில் பண்ற மாதிரி உள்ள சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுறோம். நம்ம உடம்பு வந்து வீணாக்கிற மாதிரி தான் சாப்பிடுறோம். உதாரணத்துக்கு வந்து ஒன்னே ஒண்ணு சொல்ல பாருங்க, நல்லா கேட்டுங்க. நம்ம பாய்க்கிற அக்னி, நெருப்பு சமைக்கிற நெருப்பு, நம்ம சமைக்கிற நெருப்பு வந்து கரெக்டா நெருப்பான்னு பார்த்தா கிடையாது. நெருப்பே சரியில்லைன்னா அது சமைக்கிற சாப்பாடு எப்படி சரியாது? உதாரணத்துக்கு வந்து நம்மளோட நெருப்பு எப்படி எரியணும்னாக்கா முத என்ன சொல்றதுனாக்கா இது என்னது மாட்டு சாணம், என்னது வரட்டி தான் நம்ம சமைக்கிறோம். அதுதான் பெஸ்ட் நெருப்பு. அந்த நெருப்பு வந்து சாதாரண நெருப்பு இல்லை, அதுதான் பெஸ்ட் நெருப்புன்னு சொல்லுது. அதுல சமைக்கிற சாப்பாடு நல்லது. அடுத்தது என்னது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம அடுத்தது எடுத்துக்கணும்னாக்கா விறகுதான் செகண்ட் பெஸ்ட். நம்ம விறகு எடுத்து சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடணும். இப்ப காலத்துல விறகுலாம் போய் தேடிட்டு இருக்க முடியாது, புலாங்கெல்லாம் வச்சு ஊதிட்டு இருக்க முடியாது, பொங்கலாம் வரும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஃபாஸ்டா போறோம். கேஸ்ன்ற நெருப்பு வந்து ப்ராப்ளம் தான். நம்ம அந்த நெருப்பு சரியில்லை. அதனாலதான் இந்த கலியுகத்துல வந்து நம்மளோட ஆயுள் வந்து ரொம்ப குறைவு பிரச்சனை. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை. சாஸ்திரத்தால் தான் சொல்லப்பட்டு நெருப்பே சரியில்லைன்னா எல்லா விஷயமும் சரியில்லாம போயிடும். அதே மாதிரிதான் காலம். இந்த காலம் வந்து ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நீங்க சொல்லுவாங்க, ஒரு விஷயத்துல சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா சாது சங்கே லவ மாத்திரம் சாது சங்கே சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? லவ மாத்திரம். உங்களுக்கு தெரியுங்களா? அந்த லவ மாத்திரம் சமஸ்கிருத வார்த்தை. லவ மாத்திரம்னா என்னது? நம்ம சொல்றோம், அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். சாது சங்கே லவ மாத்திரம் சாது சங்கே. நம்ம கொஞ்ச நேரத்துல அந்த சாது சங்கம் எடுக்கிறது நமக்கு இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில செஞ்ச ஒரு பெரிய ஒரு புண்ணியம். உதாரணத்துக்கு வந்து நம்ம யாராச்சும் ஒரு சன்னியாசி பாக்குறோமா, யாராச்சும் ஒரு தூய்மையான பக்தரை நம்ம பாக்குறோமா, ஒரு பார்வை நம்ம பார்த்தாவே, ஒரு வாட்டி நம்ம பார்த்தாவே நம்மளோட லைஃப்ல செஞ்ச ஒரு புண்ணியம். அவங்கள பார்த்து அவங்களுக்கு அந்த சாது சங்கம் எடுக்கிறது. லவ மாத்திரம் என்ன அர்த்தம் தெரியுங்களா? கேள்விப்பட்டீங்களா? ஏன் சாது சங்கே லவம் மாத்திரம் சாது சங்கே. லவம் மாத்திரம்னா என்ன அர்த்தம்னாக்கா பாருங்க, டைம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த டைம் லவம் மாத்திரம்னா ஒரு வினாடிய 12 பிரிச்சாக்கா அது ஒண்ணுதான் லவம் மாத்திரம். அப்போ ஒருத்தவங்களோட சங்கம் ஒருத்தவங்களோட போய் பார்த்து ஒருத்தவங்க ஒரு சங்கம் எடுக்கிறனாக்கா கொஞ்சோடு போதும் அவங்கள்ட்ட இருந்து நம்ம கிடைக்கிற அந்த இது. அப்போ இந்த காலம் வந்து ரொம்ப முக்கியம். பகவான் அழகா பேசுறாரு, இந்த காலம் வந்து முக்கியம், உங்க கொடுக்கப்பட்ட டைம் முக்கியம், இந்த காலத்தோட ஒத்து வர எல்லா விஷயமும் முக்கியம். அதை பத்தி பேசுறாரு. அடுத்தது கர்மா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்மா வந்து என்னது? கர்மானா என்னது? செயல். நம்ம செய்யற செயல் வந்து இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம செய்யற செயல் வந்து இந்த பகவத்கீதை படிக்கலன்னு வச்சுக்கலாம், நம்ம செயல் பூரா எல்லாம் தப்பா இருக்கும். எல்லாம் செயல் தப்பா இருக்கும். நம்ம பகவத்கீதை படிக்கலன்னா நம்ம செய்யற செயல் பூரா தப்பா இருக்கும். தப்பா செஞ்சோமா அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? தப்பாதான் இருக்கும். நம்ம ஒரு தப்பா செய்யற விஷயம் நம்ம தெரியாம செய்யணும்னு வச்சுக்கலாம். நம்ம பகவத்கீதை சொல்ற பிரகாரம் நம்ம வாழ்க்கை கொண்டு போகலனாக்கா நம்ம வாழ்க்கை பொழுது என்ன ஆகும்? தப்பா செய்வோம். எல்லா விஷயம் தப்பா செய்வோம். தப்பா செய்யறதுனால அதோட விளைவுகள் கூட தப்பா வரும். அதுதான் கர்மம். அந்த கர்மா வந்து பகவான் பேசுறாரு. எப்படி நம்ம கர்மா வருது, இந்த கர்மா வந்து எப்படி தப்பிக்கிறது. இப்ப முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து நம்ம 5 தான் பிரிச்சிருக்காங்க.
அஞ்சு தான் பகவத்கீதை பிரிச்சிருக்காங்க. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஒண்ணு போய் இந்த ஒண்ணுதான் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். ஒண்ணே ஒண்ணு இந்த அஞ்சு இருக்க விஷயம், அஞ்சு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 5 விஷயம் இருக்கு. 5 விஷயம் போயிட்டு ஒண்ணே ஒண்ணுதான் இந்த 4 கனெக்ட் பண்ணும். பாத்திருக்கீங்களா? எதுனாக்கா நான் வந்து என்னது ஆத்மா. இந்த ஆத்மா தான் வந்து எது கூட கனெக்ட் பண்ணுது? காலத்தை கூட கனெக்ட் பண்ணுது. உண்மைதானே? நம்ம ஆத்மா தான் யார் கூட கனெக்ட் பண்ணுது? காலத்தை கூட. காலம் வந்து காலத்தை கூட கனெக்ட் பண்ணுது. நான் காலேஜ் அந்த காலம் நான் தான் வந்து யார் கூட கனெக்ட் பண்ணுது? கர்மா. இந்த காலம் நான் தான் வந்து கர்மா கூட கனெக்ட் பண்ணுது. இந்த காலம் தான் வந்து ஈஸ்வரோட கனெக்ட் பண்ணுது. இந்த காலம் தான் வந்து பிரகிருதியோட கனெக்ட் பண்ணுது. இந்த நான் என்றது தான் எல்லாத்துக்கிட்டையும் ஜாயின் ஆகுது. எல்லாமே எல்லா விஷயம் வந்து எதுக்கு போய் சேர்ந்த இடத்தாவது இந்த ஆத்மா தான் இது வந்து எல்லா விஷயமும் இங்க போய் அடாப்ட் ஆகுது. அப்ப புரிஞ்சுக்கணுமாக்கா இது எல்லாத்துக்கும் கூட போகுதுன்னா அப்ப எது முக்கியம்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னா ஹோல் பகவத்கீதை உங்களுக்கு புரியுங்க. புரியுது? வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு பகவத்கீதை என்னன்னா இந்த ஹோல் பகவத்கீதை உங்களுக்கு புரிய போகுது. அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்குது, காரியா அக்காரியா. எந்த காரியம் செஞ்சாலும் நீங்க என்ன செய்யணும்? பகவத்கீதையில உள்ளது பிரகாரம் தான் நம்ம செய்யணும். நான் இஷ்டத்துக்கு நான் சொந்தமா செய்யறேன், நான் படிச்சிருக்கேன், நான் வந்து பேசி முடிச்சிட்டேன், எனக்கு வந்து அறிவு இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னாக்கா பகவான் சொல்றாரு இதுல இருந்து யாரு பிரிச்சு பகவான் தான் கொடுத்தாரு. அதை பிரிச்சு சாஸ்திரங்களை பிரிச்சு எழுதுறது யாரு? வியாசர். வியாசர் வந்து மனிதரா சாதாரண ஆளா இல்ல யாரு? பகவானோட அம்சம். வியாசர் வந்து நல்லா நினைச்சீங்க, பகவானோட அம்சம். அவர் வந்து சத்தியவேச அவதாரம். வியாசர் வந்து சத்தியவேச அவதாரம். பகவானுக்கு நிறைய அவதாரங்கள் இருக்கு. அந்த ஒரு அவதாரம் தான் வந்து சத்தியவேச அவதாரம். அந்த சத்தியவேச அவதாரத்தில் தான் இந்த பகவத்கீதை ஒரு சாஸ்திரத்தை வந்து யார் எழுதுறா? எழுதுறாரு. இது மகாபாரதத்துல எழுதுறாரு. ஆனா அதை சொன்னது வந்து பிரிச்சு எழுதுறது வியாசர். அதனால வந்து வியாசரோட அப்பா யாரு? பராசர் முனி. அவங்க வந்து சாதாரண ஆளும் கிடையாது. அவங்க வந்து சரியான கிரேட் சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து அந்த இதெல்லாம் வந்து நம்ம பாத்தீங்கன்னாக்கா யார் வந்து வியாசர் கூட யார் வந்து பெரிய கூட கனெக்ஷன் வச்சிருக்காங்களோ அவங்க வாழ்க்கைலாம் வந்து ரொம்ப செம்மையா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கதை சொல்றாங்க, பெரிய என்ன கதை. சரி, இன்னைக்கு வந்து இப்போ வந்து பகவத்கீதைக்கு உள்ள நாள் பகவத்கீதை பத்தி நான் பேசிட்டேன். பகவத்கீதை எது பேசுறது? இந்த 5 விஷயம் பேசுறது. 5 விஷயம் வந்து எது கூட நம்ம பேசுனாக்கா ஆத்மா கூட தான் இந்த 4 விஷயம் பேசுது. அதெல்லாம் நினைச்சீங்க, இந்த ஆத்மா கூட தான் இந்த 4 விஷயம் பேசுது. இதை வச்சுதான் பகவான் வந்து முழு கதையை பேசுறாரு. சரி, முதல் ஆரம்பத்துல பகவத்கீதையில யார் பேசுறாங்க? இந்த பகவத்கீதை முழுதும் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த பகவத்கீதையில பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஸ்பீக்கர் பேசுறாங்கல்ல, பகவத்கீதை பேசுறாங்கல்ல, எத்தனை பேர் இருக்காங்க? கிருஷ்ணா, அர்ஜுனா, 2 பேர் இருக்காங்க. சஞ்சயா, திருதாசா. ஓகே, 4 பேர். சரி, நீங்க உங்களுக்கு நான் போஸ்டர் பண்ணாதனால அந்த ஓவரோடு வந்து உங்களுக்கு நான் பேச முடியல. ஆனா இதுல கீதா மகாத்மியத்துல அது பிரிச்சு சொல்லப்பட்டது. அந்த விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதுதான் வந்து அதோட சாட்னாக்கா மொத்தம் 700 ஸ்லோகம். வந்து சாப்டரு, முதல் சாப்டர் இருக்கும். மொத்தம் வந்து 18 சாப்டரு. இங்க வந்து விருதாஸ்திரா வந்து ஒன்னே ஒன்று தான் பேசுவாரு. பேசுறது அவ்வளவுதான். அதோட கிடையாது. நீ பாத்தீங்கன்னா சுத்தமா கோசமா தான் ஒண்ணுதான் பேசியிருப்பாரு. அடுத்தது யாரு? சஞ்சயா எத்தனை பேசுறாரு அப்படின்னாக்கா முதல் சாப்டர்ல வந்து 25 விஷயம் 25 பேசுறாரு. பகவத்கீதையில 25 கேள்வி அவருக்கு தான் 25 இது வரும். 25. அடுத்தது வந்து 2ஆவது சாப்டர்ல எத்தனை இருக்கு? 3 தான். அதோட முடிச்சு அவர் அதோட கடைசியா 5 பேசுவார். மொத்தம் எவ்வளவு பேசுறாருனாக்கா சஞ்சயன் வந்து 41. விருதாசன் எத்தனை பேசினாரு? 1. சஞ்சய் எத்தனை பேசினாரு? 41. சரி, அர்ஜுனா
நல்லா பாருங்க. அர்ஜுனன் வந்து எத்தனை கேள்வி. ஆரம்பத்துல அர்ஜுன் வந்து புலம்புறாரு, நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் என்ன செய்யறாரு, இந்த பகவத்கீதையில புலம்புறாரு. நான் சண்டை போட மாட்டேன்னு புலம்புறாரு. புலம்பும் போது கிருஷ்ணா என்ன செய்யறாரு, சரி நீ பேசு, நீ பேசு, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச விட்டுட்டாரு. எப்பயுமே வந்து ஒருத்தவங்களை பேச விட்டாதான் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன மைண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்க வாய்ப்பு வந்தாவே கண்டுபிடிச்சோம்னா இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர். இதுதான் அதோட இது, அந்த பேச்சுக்கு. அதுதான் முன்னால்தான் இங்க என்ன செய்யறது, அர்ஜுனன் வந்து பேச விடுறாரு. அர்ஜுனன் இதுல 20 இது கேள்வி, 20 இது பேசுறாரு. சாப்டர்ல 20 பேசுறாரு. 2ஆம் சாப்டர்ல குறைஞ்சிருச்சு, 6 தான். 3வது வந்து 3, அப்புறம் 1 அப்புறம் 5, அப்புறம் 6ஆவது சாப்டர்ல அறவே பேசல. 7வது 2, அப்புறம் 8வது பேசல, அர்ஜுனன் பேசல. 9வது 7, அப்புறம் 33 எதுல கூட பேசுறாருனாக்கா ஆக கூட இதுக்கு வந்து 10வது நினைக்கிறேன். ஏன்னா அந்த கால்குலேஷன்ல 10வது காண்டத்துல தான் வந்து அர்ஜுனன் வந்து நிறைய கேள்வி கேட்கிறார். யார்கிட்ட? கிருஷ்ணன் கேட்கிறாரு, நிறைய கேள்வி கேட்கிறாரு. அப்ப எல்லாமே மொத்தம் அவர் பேசுறது வந்து அர்ஜுனன் கேட்கிற கேள்வி கிருஷ்ணன்ட்ட எத்தனை கேள்வி கேட்கணும்னா 84% தான். எத்தனை? 84. வந்து திருதராஷ்டிரன் எத்தனை? 1. சஞ்சய் எத்தனை பேசினாரு? 41. சரி, இப்ப அர்ஜுனன் எத்தனை பேசினாரு? 84. சரி, கிருஷ்ணா எத்தனை பேசினாருன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் கிருஷ்ணா டாப்ல இருக்கு. 574. அவரு கேட்ட கேள்விக்கு பதில் வருது. மொத்தம் எத்தனை பேசுறாருன்னா 574. டோட்டல் எல்லாமே நீ கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா 700 ஸ்லோகம். கலை பண்ணீங்க. விருந்தாசன் எத்தனை பேசுனாரு? 1. சஞ்சய் எத்தனை பேசுனாரு? 41. சரி, அர்ஜுன் எத்தனை பேசுனாரு? 84. கிருஷ்ணா எவ்வளவு பேசுனாரு? 574. சரி, இந்த இதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஒரு மொத்தமும் எவ்வளவு வரும்? 70. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா மொத்தம் எத்தனை ஸ்லோகம் இருக்குன்னு? 70 ஸ்லோகம். சரி, இன்றைக்கு நம்ம ஓவரால் வியூ பார்க்கலாம். ஓவரால் நம்ம பகவத்கீதையில என்னென்ன பேசப்படுது, நான் முக்கியமான ஸ்லோகம் தான் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஸ்லோகம்லாம் வந்து அந்த இதெல்லாம் படிக்கல. அந்த ஸ்லோகம் எல்லாம் படிச்சு எல்லாம் டைம் பார்க்கறது என்ன சொல்றாரு, அந்த புறப்பாடுக்கு அதுக்கு விளக்கம் என்ன கொடுத்துருக்காரு, அதை படிச்சாதான் நமக்கு வந்து பகவத்கீதை என்ன சொல்றது நான் கொஞ்சம் அப்படியே விளக்கிட்டு போறேன். ஓவரால் உங்களுக்கு பகவத்கீதை என்ன முக்கியத்துவம் முக்கியம் எடுத்தது கூட முக்கியத்துவம் உள்ள ஒரு ஸ்லோகங்க. கேள்வி என்னன்னா, பகவத்கீதையில திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்ம சேத்திரமான குருஷேத்திரத்தில் ஒன்று கூடிய ஏனும் மக்களும் பாண்டுவின் மக்களும் என்ன செய்தனர்? இதுதான் கேள்வி. பகவத்கீதையில ஒன்னாவது ஸ்லோகம். பகவத்கீதையில 1வது ஸ்லோகம் இது. திருதராஷ்டிரன் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்ம சேத்திரமான குருஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மக்களும் பாண்டியன் மக்களும் என்ன செய்தனர்? கேள்வி கேட்கிறார். யார் கேட்கிறார்? இதுதான் கேள்வி. உங்களை படிச்சல ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்விதான். அடுத்தது வந்து இது வந்து ஆரம்பம். பகவத்கீதையில ஆரம்பம். இவர் என்ன செய்யறது, அர்ஜுனன் சண்டை போட சொல்றாரு. கிருஷ்ணர் அந்த குருஷேத்திர போடு பார்வை எல்லாரும் பாக்குறாங்க. குருஷேத்திர எல்லாரும் நிக்கிறாங்க, சண்டை போடணும் அப்படின்னு. கிருஷ்ணர் என்ன செய்யறது, வேணும்னே எங்க போய் நிப்பாட்டுறது, குருஷத்தை எடுத்துட்டு போயிட்டு நடுவில் போய் நிப்பாட்டாரு. அது எங்க போய் நிப்பாட்டாரு, எதிரிகள் முன்னுக்கு போய் நிப்பாட்டாரு. கிருஷ்ணருக்கு தெரியும் எங்க நிப்பாட்டினா அர்ஜுனனுக்கு என்ன வரும், இமோஷனல் வரும். அர்ஜுன் இமோஷனல் தான் வருது. எங்களோட குரு என்னோட இது, நான் சண்டை போட மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த இது வருது. அது வந்தாதான் பகவானுக்கு தெரியும் எது வந்தா உனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அர்ஜுனன் போகோ
போய் அங்க போய் நிப்பாட்ட சொல்றாரு. ஆனா கிருஷ்ணரு அது நிப்பாட்டது வந்து அர்ஜுனனா கிருஷ்ணரா? அப்ப நிப்பாட்டது யாரு? நிப்பாட்டது கிருஷ்ணர். அப்ப எங்க போய் நிப்பாட்டுறதுன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் எங்க போய் நிப்பாட்டினாரு. சரி, அடுத்த கேள்வி நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப அடுத்தது வந்து நான் ஆத்மா. இப்ப இந்த இதுக்கு வர கிருஷ்ணர் வந்து முதல் பகவத்கீதையில நான் வந்து இது ஆத்மா அப்படின்னு சொல்ல வர்றாரு. சரி, அது வந்து 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். நல்லா பாருங்க. தேகத்தை உடையவனின் உடல் சிறு வயது, இளமை, முதுமை என்று கடந்து சொல்வது போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. நிதானம் புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகப்பதில்லை. கேள்விப்படுங்க. என்ன வருதுன்னா பகவான் சொல்றாரு, தேகத்தை தான் இந்த உடல் உடையவன் உடலை சிறு வயது, சின்ன வயசுல இருந்து இளம் வயசுக்கு ஒரு பகுமானம் சொல்லுவாங்க. 5 வயசு 6 வயசு சின்ன இருந்து இளம் வயசு. அப்போ நாளாக எதுக்கு போறோம்? முதுமைக்கு போறோம். முதுமை முடிஞ்சு கடந்து சொல்றது போல ஆத்மா மரணத்தின் போது, ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. வேறு உடலுக்கு என்ன ஆகுது? அது மாறுது. அப்ப இறப்புன்றது ஆத்மாக்கு கிடையாது. இந்த உடலுக்கு தான் மாற்றம். நம்ம இந்த உடல் தான் வந்து நம்ம விடுறோம். இந்த உடல் தான் பிரச்சனை வருது. நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னா இந்த உடல்ல வந்து அந்த பிரச்சனை வருது. ஆனா ஆத்மாக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான்ன்றது யாரு? நான் உள்ள இருக்கிறது நான் தான். அது உள்ள இருக்கிறேன் இதான் நானு. ஆனா இது உடல் இருக்கிறதுனால நம்ம நினைச்சுட்டு இந்த உடல் தான் நானே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே பார்ப்பானா இந்த உடல் கிடையாது. இதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். இதான் பகவான் முதல் சொல்லி கொடுக்குற பாடம். கிருஷ்ணா என்ன சொல்லி கொடுக்குறது? இதுதான் முதல் சொல்லி கொடுக்குற பாடம். இதை தெரிஞ்சுக்கல இந்த ஓடு பகவத்கீதையும் வழங்கலாம் போயிடும். சரி, அடுத்தது வந்து கொஞ்சம் எல்லா விஷயம் நான் பேசுறேன். முக்கியமான ஒரு ஸ்லோகம் நான் எடுத்து விளக்கிட்டு அப்புறம் நான் அனுப்பிடுறேன். ரெண்டாவது வந்து 2வது அத்தியாயம் 55. அடுத்தது என்ன சொல்லி கொடுக்கறது? புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அடுத்தது என்ன விளக்குறது பாத்தீங்கன்னாக்கா, புருஷோத்தரமான முழுமுறை கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மன கற்பனையினால் எழும் புலர்ச்சிக்காக எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனத்துடன் தண்ணீர் திருப்தி அடைகிறானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலைப்பட்டவனாக அறிகிறான். நல்லா கேட்க, மறுபடியும் படிக்கிறேன். புருஷோத்தரமான முழு கடவுள் கூறினார். கிருஷ்ணா சொல்றாரு, பார்த்தனே யார் பத்தி சொல்றாரு? அர்ஜுனனே அப்படின்னு சொல்றாரு. எப்போது ஒருவன் தனது மன கற்பனையினால், நமக்கு எல்லாருக்கும் மனக்கற்பனை ரொம்ப இருக்கு. மனக்கற்பனை தான் நம்மளோட பெரிய பிரச்சனை சொல்றாரு. நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. நீங்க எல்லாருக்கும் மனக்கற்பனை இருக்குது. நான் வந்து நல்லா படிச்சுன்னா நல்ல வேலை கிடைச்சிடும், நல்ல வேலை கிடைச்சிச்சுனாக்கா நல்ல வாழ்க்கை வந்துடும். இது மனக்கற்பனை. நல்ல வேலை நல்லா படிச்சுன்னா வேலை கிடைக்கும்னா முதல் சிந்திக்கும். உப்புள்ள காலத்துல எவ்வளவு நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த வேலை கிடைக்குதானா கேட்டு படிச்சுட்டா வேலை கிடைக்குங்கன்னா கிடையாது. உங்களோட கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, வேலை கிடைச்சிச்சுன்னா நானு சந்தோஷமா இருந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறோம். முடியாது. ஏன் முடியாதுன்னா அதுக்கு காரணம், ஒரு காலத்துல காமன் பெனாலியில வீட்டோட விலை 20,000 25,000. காமன் பெனாலியில வீட்டோட விலை 20,000 25,000.
அதே வீட்டை மறுபடியும் விற்கிறாங்க, ஒப்புமை வாங்கினா 3 லட்சம். 20,000 25,000 வாங்கின வீடு இது எத்தனை லட்சம் வரைக்கும் போகுது? 3 லட்சம் வரைக்கும் போகுது. அப்ப பாருங்க, விலைவாசி ஏறிட்டே போகுது. நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து எல்லாருக்கும் வாழ்க்கை தரம் வந்து எடுத்து சமம் பட்டாது, யாருமே போதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்கா நம்ம வாழ்க்கை தரத்தை எதை நோக்கி நம்ம நகர்த்திக்கிட்டு இருக்கணும்? நான் வந்து எப்படி இருக்கணும்? இந்த சொசைட்டில நான் பிக் ஷாட்டா இருக்கணும். பிக் ஷாட்னாக்கா நான் பெரிய ஒரு இதா இருக்கணும், நான் நல்ல பெரிய ஒரு இதா இருக்கணும். எல்லாருக்கும் அந்த இது இருக்குது, மனக்கண்பனை இருக்குது. நான் வந்து பயங்கரமானவங்க இருக்கணும், என்னை பார்த்து எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்மளை பார்த்து எல்லாரும் மதிக்கணும். காடியை பார்த்து என்ன ரேங்கிங்ல இருக்குன்னு லம்போஜி வச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து அவன் என்ன நினைச்சுக்கிறான்னாக்கா, பகவான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு செல்வம், என்கிட்ட புகழ், என்கிட்ட இருக்க எல்லா விஷயமும் வந்து எனக்கு சந்தோஷம் கொடுங்கன்னு நினைக்கிறது தான் மனக்கற்பனை. எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதுல இருந்து வெளிமாற்ற கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? புஷ்கரமான மூர்ம கடற்குடினா பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையிலிருந்து எழும் புணர்ச்சிகளை எல்லாம் ஆசைகளையும் துறந்து, எல்லா ஆசையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன், நல்லா நினைச்சீங்க, தூய்மை அடைந்த மனதுடன் தண்ணீர் திருப்தி அடைகின்றாங்க. எனக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுட்டு சந்தோஷப்படணும். எது கிடைக்குதோ அதை வச்சுட்டு சந்தோஷப்படணும். ஒரு இடத்துல நீங்க ஒரு கதை சொல்றேன், சின்ன கதை. இது எங்க இருக்குனாக்கா, இந்த கதை வந்து எங்கன்னாக்கா சைத்தன்ய சந்தமித்தல சைத்தன்ய மகாபிரபுவோட அவரு கூட இருக்கிற ஒரு சீடர், அவரு கூட இருக்கிறவர் சிறிதர் பண்டிட். ஓகே, சிறிதர் பண்டிட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா யாருக்கும் இவருக்கும் யாருக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கும் சிறிதர் பண்டிட்டுக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷன் நடக்கும், ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அப்ப கிருஷ்ணா வந்து வேணும்னு சைத்தன்ய மகாபிரபு வேணும்னு போய் சீண்டுவாரு. வேணும்னு போய் யாராவது சீண்டுவாரு? சிறிதர் பண்டிதர். சிறிதர் பண்டிட் வந்து சரியான ஏழ்மையா உள்ளது, சரியான ஏழ்மைனாக்கா அவருக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி அடையும். இன்னைக்கு என்ன கிடைக்குதுன்னா அதான் அவரோட வேலை. என்னன்னாக்கா தினந்தோறும் வாழலைன்றது, அப்புறம் வாழைக்காரு, இதுதான் அவரோட போயிட்டு வியாபாரம். அவருக்கு எது கிடைக்குதோ அதுல இருந்து எத்தனை பர்சன்ட் எனக்கு தெரியல, எத்தனை பர்சன்ட் அது வந்து கங்கா பூஜை கொடுத்துருவாரு. அவரோட வாழ்க்கை இதுல கொடுத்துருவாரு. அவர் வீடு பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட்? பாதி வந்து அவர் வாழ்க்கை, அது காசு கிடைக்கிற காசு இருக்கும். வாழைப்பூ, வாழைமரம், அங்க எங்க பார்த்தா வாழைமரம் தான் இருக்கும். அது போய் விற்கிறதுலாம் கஷ்டம். ஆனா அதையும் போய் வித்துட்டு செம்மையான வீடு பூரா குடிசையா இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து போய் சீன்றாரு. எப்படி சீன்றாருன்னா, சீர்தர் பண்ணிட்ட, ஏ சீர்தரா, நீ ஏன் கஷ்டப்படுற? நீ நல்லா வாழ வேண்டிய ஆளு. நீ ஏன் வந்து அந்த நாராயண சொல்லிட்டு இருக்க, அந்த நாராயண போய் சொல்லிட்டு பாத்தீங்க, எல்லாம் துர்கா கும்புறாங்க, எவ்வளவு நல்லா இருக்காங்க, செல்வாக்காங்க இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, நீ ஏன் இந்த மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு போய் சொல்லுவாரு? சைத்தன்ய மகாபிரபு யாருக்கு போய் சொல்லுவாரு? ஸ்ரீதர் பண்டிட் சொல்லுவாரு. அதுக்கு ஸ்ரீதர் பண்டிட் ஒரு அழகான ஒரு பதில் சொல்லுவாரு பாருங்க. அந்த பதில் தான் வந்து அவரோட எந்த லெவல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவாரு, நீ வந்து இந்த மாயக்குள்ளே நீதான் பணக்காரன், ஒரு நாளைக்கு நீ பணக்காரன் எல்லாருக்கும் நான் அம்பலப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பணக்காரனா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அம்பல்னஸ், அந்த அம்பல்னஸ் சிறுதல் பண்ணி இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாருனாக்கா, சைத்தன்ய மகாபிரபு சொல்றது என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபு ஒரு குருவி டெய்லி இறந்து போகுது, அதுக்கு எவ்வளவு கிடைக்குது? அதுக்கு வேண்டியது இடம் அது கிடைக்குது, அன்னைக்கு உள்ளது அதுதான். அது வந்து அதை கொண்டு அது திருப்தி அடையுது. அது வீடு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க போய் பாருங்க, குருவி எங்கன்னா கூடு வந்து அது ஒரு உடம்பு தகுந்த மாதிரி ஒரு கூடு கட்டும். பாத்துறீங்களா? ஒரு 10 மீட்டர் 5 மீட்டர் எங்க கட்டிருப்பேன் குருவி கூண்டு. பாத்துறீங்களா? எங்கன்னா சொல்லி குருவி கூண்டு ஒரு சத்துக்காரி கூட இருக்கு. பாத்துறீங்களா? என்ன கூடு பாத்தீங்களா? அதோட தகுதிக்கு தகுந்த மாதிரி சின்ன கூடு கட்டும், அதோட இருக்கிற அளவுக்கு மாதிரி இருக்கும். அப்ப சிறுதர் பண்ணி சொல்றாரு, எது கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யணும்? சந்தோஷம் அடையணும். எது கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷம்.
யாரு இந்த மாதிரி திருப்தி அடையுதோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? பிரேம கிடைக்கும், உங்களுக்கு சாந்தி கிடைக்கும், மனசுக்கு சந்தோஷம் வருதுல, சந்தோஷம் எல்லாம் வருது. இதெல்லாம் எங்க நான் கிடைக்குதுனாக்கா கிருஷ்ணன் இந்த சொல்ற வார்த்தை பாருங்க. புஸ்தகமான முழு கடவுள் புரியலா பார்த்தனே எப்போது ஒரு தனது மனித கற்பனையிலிருந்து எழும் புணர்ச்சிகளுக்கு எல்லா ஆசைகளையும் பிறந்து தூய்மை அடைந்த மனிதன் தண்ணீர் திருப்தி அடைகின்றான். அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அழைக்கப்படுகிறான். சரி, இப்ப இந்த ஒரு இது நம்மள என்ன சொல்லி கிருஷ்ணா சொல்லி சொல்லிருக்கிறது, மண்ண கற்பனையிலிருந்து வெளிப்பாடுறாரு. ஓகேச்சா? வந்து நீ ஆத்மா தெரிஞ்சுக்கீங்க, ரெண்டாவது மன கற்பனையிலிருந்து வெளிப்பாடுறாரு. சரி, மூணாவது பார்ப்போம். மூணாவது வந்து நாலாவது. ஓகே, 2.63 அடுத்தது கிருஷ்ணா என்ன சொல்றாரு பாருங்க. கோபத்தில் இருந்து பூர்ண மயக்கமும் மயக்கத்தினால் இழக்கும் இழக்கும் ஏற்படுகின்றன. நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது. அறிவு இழக்கப்படுவதுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்வில் வீழ்ச்சி அடைகிறான். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணா என்ன சொல்றாருனாக்கா, ஒருத்தவங்களுக்கு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன். யார் ஒருத்தவங்களுக்கு கோபம் வருது, முதல் காரணம் என்னன்னா, நான் வந்து ஆத்மான்னு வந்து உணரணும். யார் ஒருத்தர் நான் ஆத்மான்னு உணர்ந்துட்டாங்கனாக்கா அவங்க கோபமே வராது. கோபம் வராது. யாரு என்ன பேசினாலும் கோபம் வராது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா ஜடபல். இந்த கதைக்கு முக்கியமான ஒரு ஆளுநர் ஜடபல். ஜடபல்ல யாரு என்னென்னமோ சொல்லுவாங்க, எதையுமே கண்டுபிடியாது. ஆனா அவர் எப்பயுமே பகவான் நினைவுல இருப்பாரு. அவரோட சிந்தனை, அவரோட இது எல்லாமே பகவான் நினைச்சுட்டே இருப்பாரு. யாரு என்ன சொன்னாலும் என்ன செய்வாரு, எதையுமே அந்த காது வாங்கிக்க மாட்டாரு. நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், யாரும் அப்படி கேட்போம், இல்ல யாரும் பேசுனா எட்டி கேட்போம், என்னடா பேசுறாங்க, நம்மளுக்கு தான் பேசுறாங்களா, அது எதுவும் வேற எதுவும் விஷயமா இருக்கும். நம்ம எடுத்து உடனே எடுத்தோம்னா நம்மளுக்கு தான் பேசுறாங்க சொல்லிட்டு நம்ம காது ஆட்டோமேட்டிக்கா வரும், நம்மளுக்கு காது போகும். அப்ப யார் ஒருத்தர் கோபம் வருதோ, கிருஷ்ணா சொல்றாரு, யாருக்கு ஒருத்தர் கோபம் வருதோ அவன் எதுல இருக்கான், மயக்கத்துல இருக்கான். பாருங்க, கோபத்திலிருந்து பூர்ண மயக்கமும் மயக்கத்தினால் நிலவும் நிலை இழக்கும். அவன் மயக்கத்தினால, அந்த கோபம்னால அது மயக்கம் வந்துருது. மயக்கத்தினால அவன் என்ன பேசுறான் அவன் தெரியாது. கோபம் வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது, யுக்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். மேல உள்ள மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். கோபம் வந்ததுக்கு மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அது அறிவு வேலை செய்யுது. அப்ப என்ன செய்யலாம், என்ன நடக்குதுனாக்கா, நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது. அந்த கோபம் வந்துச்சுன்னா நம்ம அறிவு என்ன ஆகுது, வேலை செய்யல. கிருஷ்ணன் சொல்றாரு, அறிவு வேலை செய்யல. அறிவு இழந்தவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்வில் மறுபடியும் இங்கே வந்து கொண்டு வேண்டியதான். அப்ப மூணாவது என்ன சொல்றாரு கிருஷ்ணா, கோபம் படாதீங்க. கோபப்படுறதுனால அது முன்னால பல விதமான விளைவுகள் தான் உங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். அப்ப நம்ம கோபப்படக்கூடாது. பாருங்க, இந்த பகவத்கீதைன்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் வந்து எந்த யூனிவர்சிட்டினாலும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, படிக்கிறாங்க. எல்லாரும் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க, கேம்பிரிட்ஜ், எந்த ஒரு யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டியும் உங்களோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வழி கிடையாது. அவங்க சொல்லி கொடுக்கல, சொல்யூஷன் இல்லை. யூனிவர்சிட்டியில சொல்யூஷன் கிடையாது. யூனிவர்சிட்டியில படிக்கிற படிப்பு எதுக்கு, நான் மேக்கிங் பண்ணி காசு சம்பாதிக்கலாம், எப்படி அதை கற்றுக் கொடுக்குறாங்க. உங்க வாழ்க்கைக்கு எப்படி செம்மையா வச்சுக்கணும், உங்க வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், எப்படி வாழணும் எப்படி கற்றுக் கொடுக்கணும் இந்த பகவத்கீதை. புத்தகத்துல பகவத்கீதை வந்து எவ்வளவு சுலகம், முக்கியமான சுலகம் வந்து எனக்கு புரியுது அப்படின்னு. சரி, அடுத்தது வந்து 3:16. பாருங்க, வேதம் வந்து இப்ப நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம்ல, இது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க பேசுறாரு. எனது அன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய சக்கரத்தை இம்மனிதன் வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான்.
வேதத்தை கடைபிடிக்கலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்? என்ன வாழ்க்கை வாழ்றோம்? பாபகரமான வாழ்க்கை வாழ்றோம்னு சொல்றாரு கிருஷ்ணா. அப்ப வேதத்துல உள்ளது நம்ம பிரகாரம் நம்ம வாழ்றோமான்னு பார்த்தோம்னாக்கா கேள்விக்குறிதான். நமக்கே தெரியாது நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம வாழ்க்கை எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. வேத பிரகாரம் நம்ம வாழ்றோமா அப்படின்னு சொன்னோம்னாக்கா பகவான் வந்து இது வந்து நம்ம கொடுக்குற வந்து எச்சரிக்கை மாதிரி, வார்னிங் கொடுக்குற சுலபம் மாதிரி. பாருங்க, என்னதான் அர்ஜுனா வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய சக்கரத்தை இம்மனிதன் வாழ்வில் கடைபிடிக்காதவன், அந்த சக்கரம் வேதத்தில் இருக்கிற சக்கரம் மாதிரி நம்ம கடைபிடிக்கலன்னா என்ன முற்றிலும் பாபகரமான வாழ்க்கையை வாழ்கிறான். புலன்களின் திருப்திக்காக மட்டுமே வாழ்பவன் வாழ்வு பலனற்றது. நோய் மீனிங் இல்லை. நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். எது இல்லை? அவ சாஸ்திரத்தை படிக்கணும். அதான் காரிய, ஒரு சாஸ்திரத்துல ஒரு இதுக்கு வாங்க, காரிய அக்காரியம். எந்த வேலை செஞ்சாலும் எது நம்ம செஞ்சாலும் சாஸ்திர பிரகாரம் தான் நம்ம செய்வோம். சாஸ்திர பிரமாணம் எடுத்துதான் பேசணும். சாஸ்திர பிரகாரம் நம்ம வாழன்னு வச்சுங்களேன், நம்ம தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கணும், தப்பான ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம சொந்தமாவே முடிவு எடுத்துக்கணும். எப்பயுமே மனசு வந்து சரியான கொள்ளாது. நம்மளோட மனசு என்னது? கொள்ளாது, சரியான கொள்ளாது. அதனாலதான் கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில நம்மளோட பிரச்சனை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு 3 இடம் சொல்றாரு. 3 இடத்துல நம்மளோட பிரச்சனை இருக்குது. 3 இடம் மட்டும் நீங்க சரி பண்ணிருங்க, எல்லாமே சரியா இருக்கு. 3 இடம் தான், ரொம்ப இல்லை. நீங்க 3 இடத்துல போயிட்டு நல்லா டியூன் பண்ணுங்க, கரெக்டா டியூன் பண்ணி வச்சிருங்க, அப்புறம் பிரச்சனையே இல்லைங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைங்க. முதல் என்னதுன்னா புலன். நம்மளோட புலன்கு பூரா விட்டுட்டு வச்சுங்களேன், அது நம்மளுடைய டிமாண்ட் பண்ணும், கேட்கும். ஒரு புடவை இருந்தாலும் 2 புடவை கேட்கும், 2 புடவை இருந்தாலும் 5 புடவை கேட்கும், ஒரு வேட்டி இருந்தாலும் நல்லா அழகான பட்டு வேட்டி கேட்கும். டிமாண்ட் பண்ணும். நம்ம மனசுல எதுக்கு நம்ம என்ன பண்ணும்? டிமாண்ட் பண்ணும். டிமாண்ட் பண்ணுனா வாங்கு, பரவாயில்ல வாங்கு, பிரச்சனை வாங்கு, ஓடு, என்ன போகும் இதெல்லாம் இருக்கு ஆன்லைன்ல. சோபியா இருக்கு, வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? நிறைய இருக்குது. ஓடு, காசு வாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்ப என்னைக்கு தெரியுமா நம்ம இதெல்லாம் எப்ப தெரியுமா நம்ம யோசிச்சு பார்ப்போம்? தீபாவளி வரும் பாருங்களேன். தீபாவளி வரும்போது வீடு பூரா சுத்தம் பண்ணுவோம். அப்பதான் பார்ப்போம், என்னடா இவ்வளோ ஜாமான் இருக்குது, தேவையில்லாத ஜாமான் இருக்குது. மனசு சொல்லும், சரி சீனாப்பா வாங்கிக்கணும், தப்பா வாங்கிக்கணும். மனசு வந்து என்ன செய்யும்? புலன் பிரகாரம் நம்ம போயிடுச்சு. அடுத்தது பிரச்சனை எங்க இருக்குது அப்படின்னாக்கா மனசுல பிரச்சனை இருக்கு. பாயிண்ட் பண்றாரு கிருஷ்ணர் வந்து பாயிண்ட் பண்றாரு. உன் பிரச்சனை எங்க இருக்கு? புலன் இருக்குது. 2வது எங்க இருக்குது? மனசுல இருக்குது. மனசு வந்து இன்னைக்கு ஒண்ணு சொல்லும், நாளைக்கு வேற சொல்லும். உன் மனசு தான் உன்னோட நண்பனும் சரி, உன் மனசு தான் உன்னோட எதிரியும். 2மே நீவு தான். இதெல்லாம் யாரு எங்க சொல்றாரு? கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில. என்ன விஷயம் பாருங்க, எப்படி நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது. எந்த யூனிஸ்ல மனசு இருக்கணும். எங்கன்னா யூனிஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க மனசு என்ன செய்யுது, மனசு என்ன பிரச்சனை சொல்லுது. எந்த யூனிஸ்லும் இல்லை. ஏன்னா அந்த அறிவு அவங்க இல்லை. அது பௌதிக அறிவு, கொஞ்சம் நமக்கு யூஸ்லெஸ். அது வாங்கிக்கவே முடியாது. அது படத்துக்கு சுத்தமா வாங்கிக்க மேக் மணி தான். ஆனா இந்த அறிவு பாத்தீங்க, பகவான் சொல்றாரு இந்த வழி இந்த அறிவு இருந்தாதான் சரி. அடுத்தது என்ன சொல்றதுன்னா 3வது 2 இது சொல்லியாச்சு. 3வது என்னன்னா புத்தி. நமக்கு புத்தி கெட்டு போய் கிடக்குது, மனசு கெட்டு போய் கிடக்குது, புலனும் கெட்டு போய் கிடக்குது. எல்லாம் கெட்டு போய் கிடக்குறதுனாலதான் பிரச்சனை. நமக்கு எல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை 3 தான் பிரச்சனை. இந்த 3 சரி பண்ணு, எல்லாம் சரியா இருக்கும். அப்ப எது சரி பண்ணா எல்லாம் கரெக்டா வரும்? புத்தியை சரி பண்ணா, இந்த புத்தி கீழே யார் இருக்கிறா? மனசு இருக்கு. மனசு கீழே என்ன இருக்குது? புலன் இருக்குது. அப்ப அது வந்து என்ன செய்யும்? கண்ட்ரோல், புத்தி போய் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கிருஷ்ணர் வந்து இங்க பேசும்போது, பகவத்கீதையில பேசும்போது புத்தி தான் பேசுவாரு. எங்கன்னா அறிவுன்னு பேசியிருக்காரா? அப்படியா வந்து புத்தி வேற அறிவு வேறையா? 2 ஒண்ணா? புத்தி வேற அறிவு வேறையா? 2 வேறையா? ஏன் கிருஷ்ணர் வந்து அறிவுன்னு பேசுறாரு, புத்தி தான் பேசுறாரு? எங்கன்னா சொல்ற புத்தி யோகம் தான் பேசுவாரு, புத்தி தான் பேசுவாரு, ஆனா அறிவு பேசுறாரு. ஆனா உண்மையிலேயே 2மே வேற. புத்தின்றது வேற, அறிவுன்றது வேற. உதவிக்கு சொன்ன பாத்துங்க, புத்தின்றது வந்து ஸ்டோரேஜ். நம்மளோட மைண்டுக்குள்ள எல்லாமே போய் நம்ம படிக்கிற விஷயம், அனுபவிக்கிற விஷயம், வாழ்க்கையில அடிபட்ட விஷயம் எல்லாம் வந்து எதில் போய் நிற்கும்? புத்தியில இருக்கும்.
அப்ப புத்தி சொல்லும் இது நீ செய்த தப்பு, போகாத. அந்த அறிவு வந்து நம்ம ரிசீவ் பண்றோம், ரிசீவ் பண்ணி அந்த புத்தியில போய் சேர்த்துடும். கேட்டு எப்ப அந்த அறிவு நிறைய போதும் அப்பதான் வந்து புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்ப புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கோ மனச அது கண்ட்ரோல் பண்ண முடியும். புத்தி போய் என்ன செய்யும், சொல்லும் நீ செய்து சரி இல்ல, இந்த நீ போற பாதை சரியில்லை, பாதையை மாத்து உன்னோட டைரக்ஷனை மாத்துன்னு சொல்லும். மாத்துலன்னு வச்சுங்களேன் அடி வாங்குவேன்னு சொல்லும். வாழ்க்கையில அடி வாங்குவேன், மாத்திரு உன் பாதையை மாத்திரு அப்படின்னு. அப்ப நம்ம பாதையை நம்ம கரெக்டா கனெக்ட் பண்ணும்போது தான் கரெக்டா வாழ்க்கணும். அப்ப புலனும் கரெக்டா இருக்கும். பாருங்க கிருஷ்ணா சொல்றாரு பாருங்க, முதல் என்னது புலன். புலன் வந்து நீங்க கரெக்டா கொண்டு வரணும். புலன் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம இதுல வந்து பிரம்மச்சர வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில வர்ணாசிரம தர்மம் இருக்கு பாருங்க. கேள்விப்பட்டீங்களா? வர்ணாசிர தர்மம், வர்ண ஆசிரம, ஆசிரமம் என்னது, சிரமம் என்னது, ஆனா இல்ல ஆசிரமம் நமக்கு என்ன இல்ல, சிரமம் இல்ல. யார் வந்து வர்ணாசிர தர்மத்தை கடைபிடிக்கணும் அவங்களுக்கு சிரமம் இல்லைன்னு தான் பகவான் பேசுறாரு. யார் வந்து வர்ணாசிர தர்மத்தை கடைபிடிக்கணும் அவங்களுக்கு என்ன இல்ல, சிரமம் இல்லை. அதான் இந்த வர்ணாசிர தர்மம் இதெல்லாம் எதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? அந்த வர்ணாசிர தர்மம் எல்லாம் எதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா புலன்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு, மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு, புத்தியை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இதுதான் இந்த தர்மம். இந்த தர்மத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா எல்லாம் கரெக்டா வரும். ஓகே சரி, அடுத்த கேள்வி இருக்கும். சரி 3:16 3:42 மொத்தம் ரொம்ப இல்லை, 10 தான். 10 தான் எடுத்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓவரால் டிஸ்கஸ் முக்கியமானது மட்டும் தான் வருது. ஏன்னா நிறைய பேசுகிற டைம் பத்தாது. ஏன்னா 1.5 மணி நேரம் டைம்ல ஓல் பகவத்கீதை பேச முடியாது. முக்கியமான பாயிண்ட் நம்ம எடுத்து பேசிட்டு இந்த பகவத்கீதைக்கு ஓவராலுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம பேசணும். சரி, அடுத்தது வந்து 3:42 பாருங்க. கிருஷ்ணா அது சொல்றாரு, செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜட பொருளை விட உயர்ந்தவை, மனம் புலனை விட உயர்ந்தது. சொன்ன இல்லையா? பாருங்க கிருஷ்ணா என்ன சொல்றாரு, செயலாற்ற வேண்டிய புலன்கள் ஜட பொருளை விட உயர்ந்தவை, மனம் புலனை விட உயர்ந்தது, புத்தி மனதை விட உயர்ந்தது, மேலும் அவனே ஆத்மாவா புத்தியை உயர்ந்தவன். பாருங்க எல்லாத்தோட புத்தியோட தான் உயர்ந்தது. முதல் சொல்றது செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜட பொருளை விட உயர்ந்தது. நம்ம புலன்ல வந்து ஜட பொருள் இருக்கான்னு, அந்த ஜட பொருளை விட உயர்ந்தது என்னது, நம்ம புலன்கள். ஜட பொருளாக மைக்கு எல்லாம் இருக்குல்ல, இதோட நம்மளோட புலன்கள் கண்ணு காது மூக்கு எல்லாம் வந்து அதோட உயர்ந்தது சொல்றாரு. அடுத்தது இந்த புலனை விட எது உயர்ந்தது அப்படின்னாக்கா, புலனை விட உயர்ந்தது மனம். மனம் வந்து அந்த புலனோட உயர்ந்தது. அப்ப சொல்றாரு, மனம் புலனை விட உயர்ந்தது, புத்தி மனதை விட உயர்ந்தது. பாருங்க 3 கரெக்டா சொல்றாரு. எது மேலும் அவனே ஆத்மாவும். ஆத்மா வந்து புத்தி விட, நம்ம ஆத்மா நம்ம வந்து புத்தி விட என்னது உயர்ந்தது. ஆத்மா வந்து புத்தி விட உயர்ந்தது. பாருங்க கிருஷ்ணா என்ன சொல்றாருனாக்கா, உங்களோட புலனோட மனசு உயர்ந்தது, மனசோட புத்தி உயர்ந்தது, புத்தியோட எது உயர்ந்தது, ஆத்மா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா இது சொன்ன கதை. சரி, அடுத்தது 7.7 ஓகே பாருங்க. செல்வத்தை வெல்பவனே, என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை. நூலில் முத்துக்கள் கோர்ப்பது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. இப்ப எல்லா விஷயமும் இப்ப இந்த முதல் வந்து நம்ம பகவத்கீதை எல்லாம் படிச்சுட்டே வரல. அப்ப படிக்கும் போது ஈஸ்வரன், இப்ப ஈஸ்வரன் பகவானை பத்தி நம்ம படிக்கிறோம். பகவான் சொல்றாரு, செல்வத்தை வெல்பவனே, அர்ஜுனை பத்தி கேட்கிறாரு, என்னை விட உயர்ந்தவர் உண்மை ஏதுமே. அவரை விட, பகவானை விட்டு கிருஷ்ணரை விட்டு எந்த இதுவே உயர்ந்தது கிடையாது. நூலில் முத்துக்கள்
ஒரு நூல்ல இப்போ மாலை கட்டுறோம். இப்ப பாருங்க, அந்த மாலை கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது, அந்த மாலை தான் தெரியும். கட்டையா ஒரு மாலை நீங்க கட்டணும் பாருங்க, அந்த மாலை பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் தெரியாது. அந்த மாலையில என்ன இருக்குது, இந்த பூ தான் தெரியும். நமக்கு ஃபுல்லா கட்டணுமாக்கா பூ நம்ம நூல் தெரியாது, அந்த மாலை மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த இது 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 எதுக்கு உணர்த்துறாங்கன்னாக்கா, இது என்ன உணர்த்துனாக்கா, இங்க யாரு பிடிச்சிட்டு இருக்கா இந்த மாலைய, இந்த நூல் தான் பிடிச்சிட்டு இருக்கு, ஆனா நூல் கண்ணுக்கு தெரியல. அப்ப இந்த உலகம் பூரா யாரு சார்ந்து இருக்குதுன்னா பகவான சார்ந்து இருக்குது. அப்ப பகவான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு, அவர் தான் எல்லாமே பாத்துக்கிறாரு அப்படின்னு. சரி, இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், அப்ப தேவர்கள்லாம் யாரு? பகவான் இருக்காரு, தேவர்கள்லாம் யாரு? இப்ப நிறைய தேவர்கள், 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஒரு பிளானட்டுக்கு மேல கீழே பூமி, அதுக்கு மேல 6, மொத்தம் 14 லோகம் இந்த பூமியோட சேர்த்து. எல்லாத்துக்கும் யார் இருக்காங்க? 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. சரி, இந்த 33 கோடி தேவர்கள் யார்? அவரு பகவானோட அம்சமா? ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, அது பகவானோட அம்சம், அவரு பகவான் தான், அவரு பகவான் மாதிரி இருக்கிறாங்க, தேவர்களும் ஒண்ணு அப்படி சில பேர் பேசுவாங்க. நம்ம எல்லாரும் வெளியில பாத்தீங்கன்னாக்கா அப்படிதான் பேசுவாங்க. ஆனா சாஸ்திரத்துல அப்படி சொல்லவே கிடையாது. கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் மெயின், என்னக்கு தான் எல்லாமே இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, தேவர்களுக்கும் பகவானுக்குள்ள வித்தியாசம் எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, இப்ப நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, யாரு? அன்வய இருக்காரு, அவரு பிரதான மந்திரி. அதுக்கு கீழே வந்து நிறைய மந்திரி இருக்கிறாங்க. அவரோட குவாசா பூரா வந்து யார் கையில இருக்குது? பிரதான மந்திரி கையில. குவாசா அவங்க கையில தான் இருக்குது. அவரு நினைச்சானா எந்த மந்திரியும் மாத்த முடியும், அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, மாத்தலாம். அதே மாதிரி பகவான் வந்து 33 கோடி தேவர்கள் யார் வேணுமோ பகவானால மாத்த முடியும். அவங்க வந்து பகவானோட சக்தி, பகவானோட சக்தி தவிர அவங்களும் பகவான் ஒண்ணு கிடையாது. பகவானோட சக்தி தான் அவங்களுக்கு. பகவான் சக்தி எப்படி? ஒரு பிரதம மந்திரி ஒரு மந்திரிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பவர் கொடுத்துருக்காங்க. என்ன பவர்னா, சில விஷயத்துல வந்து இந்த பவர் எடுத்துக்கோ. உதாரணத்துக்கு போலீஸ் இந்த உள்துறை அமைச்சர் சொல்லுவாங்க. உள்துறை அமைச்சர்னாக்கா அந்த பவர் போலீஸ் எல்லாமே வந்து யார் கண்காணிக்கிறது? ஒரு அமைச்சர் இருக்காங்க. ஒரு அமைச்சர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுத்த அந்த என்னதான் அதிகாரம், அந்த அதிகாரம் தான் வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அந்த அதிகாரம் தான் வேற, ஆனா அவங்க வந்து அந்த அதிகாரம் கிடையாது. அதே மாதிரிதான் சாஸ்திரத்துல சொல்லப்படுது. என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, தேவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்ம வந்து தேவர்களுக்கு போயிட்டு நம்ம கேட்கிறோம், நமக்கு என்ன வேண்டியது கேட்கிறோம், அவங்க கொடுப்பாங்க. ஆனா அது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா தேவர்களும் ஒரு காலகட்டத்துல இறந்துருவாங்க. அவங்களுக்கு மரணம் இருக்கு. எல்லா தேவர்களும் மரணம் இருக்குது, இன்க்ளூடிங் பிரம்மாக்கே ஆயுள் காலம் இருக்கு. ஆனா சூப்பர்மேனுக்கு தான் கிடையாது. சூப்பர்மேன் வந்து அவர் வந்து வேற லெவல், அவருக்கு வந்து மரணம் வந்தது அவருக்கு இல்லை. சூப்பர்மேன் கிடையாது. ஆனா பிரம்மாவுக்கு இருக்குது. பிரம்மாவோட ஆயுள் நமக்கு தெரியும், கல்கத்தோட மனசு அப்படிப்பட்ட ஆயுள் அவருக்கு. அப்ப பிரம்மா வந்து இவ்வளவு காலம் தான் வாழ்றாரு, இவ்வளவு நாள் தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கே சொல்றாரு. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், பாகவதத்துல ஒருத்த வந்து பிளான் போடுவான். என்ன பிளான் போடுவான்? பிரம்மாட்ட போயிட்டு கேள்வி ஒரு வரம் கேட்பான். என்ன வரம் கேட்பானா, எனக்கு சாவாத வரம் வேணும் அப்படின்னு கேட்பான். தெரியுமா யாருன்னு? யாரு? இரண்யகசிப்பு. ஓகே, இரண்யகசிப்பு ஒரு பிளான் போடுவான். இதான் அவனோட மனக்கருத்து. எப்படி என்ன பிளான் போடுறான்னா, நான் வந்து இப்படி எல்லாம் கேட்டேன்னா நான் வந்து எனக்கு எந்த பிரச்சனை வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? இரண்யகசிப்பு என்ன செய்யறான்? பிளான் கொண்டு போய் யார்கிட்ட கேட்கறான்? பிரம்மாட்ட போய் கேட்கறான், எனக்கு சாவாத வரம் கொடுத்து. பிரம்மாட்ட சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, ஏன்னா நானே செத்து போயிருவேன், உனக்கு எப்படி நான் வந்து செத்து போறேன், நானே உங்களுக்கு எப்படி கொடுத்துருது அப்படின்னு கேட்கறேன். அப்ப பரவாயில்ல, நீங்க என்ன செய்யுங்க, நான் கேட்கற மாதிரி கொடுங்க அப்படின்னு. சரி, என்ன செய்வாங்க? இரண்யகசிப்பு என்ன செய்வது? ஆகாயத்தி கீழே மரணம் வருகிறது, ஆகாயத்தி மேல வருகிறது, கத்தியால மரணம் வருகிறது. இதுல ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்களா, எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும், எல்லாமே வித்தியாசமா இருப்பான். அவன் நினைச்சுக்கிட்டா இதெல்லாம் நம்ம கேட்டுட்டோம்னா நமக்கு மரணம் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா, பகவானு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா ஒரு அவதாரம் எடுக்கிறது. அதான் என்ன அவதாரம்? நரசிங்க அவதாரம்.
கொல்லும் போது வீட்டு உள்ளேயும் இல்லை, வீட்டு வெளியும் இல்லை, வாசல் ஆகாயத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, நடு கால் கொடையில் ஆயுதம் இல்லை. நகம் வந்து வளரக்கூடியது, அது ஆயுதம்னு சொல்ல முடியாது, ஆயுதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நகம் வந்து உயிர் விட்டு, ஆனா அது ஆயுதம் கிடையாது. வெட்டுல வலி, அது வெட்டுல வலிக்காது, நகம் வெட்ட வலிக்காது, ஆனா அது ஆயுதம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து பகவான் பாருங்க அந்த நகத்தை பிரிச்சு நம்ம இது எது வந்து இதுதான் வந்து ரெண்டியர்ஷிப்போட மென்டலிட்டி. இதே மென்டலிட்டி நமக்கு இருக்கு. நம்ம நினைச்சு நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க வந்து மென்டலிட்டி. நம்ம ஒரு பிளான் போடுவோம், இப்படி செஞ்சா சரியாயிரும், அப்படி செஞ்சா சரியாயிரும், எல்லாம் பிளான் போடுவோம். ஆனா எந்த பிளானும் என்ன மாதிரி ஆயிரும், ரெண்டியர்ஷிப் போகும்போது எந்த பிளானும் ஒத்து வராது. அந்த நம்ம பிளான் போடுற மாதிரி ஆட்சி வராது. பகவான் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் நம்ம போடணும். வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் நம்ம ஈஸியா தீர்ந்துருப்பாரு. சரி, பட்டு கதைக்கிறோம். வந்து சரி, மகிழ்ச்சி நிலை எனக்கு நிறைய இருக்குது, நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்குது, டைம் இல்லை. நான் நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் வந்தேன், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டான ஒரு கதை இருக்கு, அந்த கதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதான் மெயின் கதை. அதே நான் சொல்லலைன்னா இன்னைக்கு பாகவதிக்கு கிளாஸ் கொடுத்துருவேன். ஏன்னா நான் எடுத்து வந்து கீதா மகாத்மியத்தில் உள்ள ஒரு கதை. சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு பேசுவார். அப்போ ஒவ்வொரு கதையும் வந்து என்ன சொல்லுவாரு, ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வருவார், ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வருவார். ஒரு சாப்டர் சொல்லிட்டே வருவாரு. இது வந்து 14வது சாப்டர் உள்ள ஒரு கதை. 14வது சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா பகுதி இது படிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்க மோட்சம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து பக்தர்கள்லாம் மோட்சத்துக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க, நம்ம வந்து அதுக்கு மேலன்னு சொல்லுவாங்க பக்தர்கள்லாம். ஆனா இந்த கதை வந்து இந்த பகுதி படிக்கிறதுனால மோட்சம் கண்டிப்பா கிடைச்சது. மோட்சம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா பகுதி யார் படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாங்களோ இந்த கதை மூலியமா உங்களுக்கு தெரியும் எப்படி. சரி, கதைக்கு வருவோம். ஏன்னா டைம் இல்லை, நான் டைம் பார்க்கல, 10 நிமிஷம் எனக்கு போதாதுக்கு நான் டைம் பார்க்கல. ஆர்வத்தில் நிறைய கதை நிறைய சொல்லுவேன், நிறைய விஷயம் இருக்கு, நிறைய சொல்ல வேண்டியது. பார்க்கணும் நான் பாதி தான் பேசுறேன், பாதி இருக்குது, இன்னும் அடுத்த கிளாஸ் தான் கொடுத்துருக்கேன். பிரச்சனை பரவாயில்ல. பகவத்கீதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த சாஸ்திரத்தை உற்றாதீங்க, யாரும் உற்றாதீங்க. இந்த சாஸ்திரம் வந்து கிருஷ்ணா சொல்றாரு, யார் வந்து இந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்கலையோ சம்சய ஆத்மா வினச்சத்தின் ஒரே வார்த்தையில முடிச்சாரு. யார் வந்து இந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்கலையோ நீங்க என்னது ஒதிச்சுட்டு கிருஷ்ணா வார்னிங் கொடுக்காரு. அந்த வார்னிங் சொல்லுவாங்க, நீங்க கடைபிடிக்கல என்ன ஆகும், சாஸ்திரத்தை கடைபிடிக்கல என்ன ஆகும், வாழ்க்கை பிடிச்சு. நல்லா கவனிச்சுங்க. நம்ம எல்லாத்தையும் 700 ஸ்லோகம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நான் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கல. பகவான் எல்லா 700 ஸ்லோகம் கரெக்டா இருந்தா கரெக்டா செய்யணும் அப்படி எதிர்பார்க்கல. ஒரு ஸ்லோகம் கடைபிடிக்கும், 2 ஸ்லோகம் கடைபிடிக்கும், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படியே நம்ம இன்ஃப்ளூ பண்ண பகவான் பார்க்கிறாரு. நம்ம மைண்ட்ல சேஞ்ச் ஆகுது, நம்மளோட லைஃப்ல சேஞ்ச் ஆகுது. எப்பயுமே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் சேஞ்ச் ஆகணும், நானு என் லைஃப் சேஞ்ச் ஆகணும், என் லைஃப் சேஞ்ச் ஆகணும், ஆனா நான் சேஞ்ச் ஆக மாட்டேன். நான் இப்படியே தான் இருப்பேன், வரும் ஆத்திரம் வரும், எல்லாத்தையும் ஏசுவேன், எல்லாத்தையும் பேசுவேன். அப்படின்னா நான் சேஞ்ச் ஆகாம லைஃப் சேஞ்ச் ஆகும், நம்ம லைஃப் பூரா சேஞ்ச் ஆகும். நம்ம முதல் சேஞ்ச் ஆகும், நம்ம முதல்ல சேஞ்ச் ஆகும். அப்ப சேஞ்ச் ஆகுது எப்படின்னாக்கா, பகவான் சொன்ன பிறகுதான் நம்ம வாழ்ந்துட்டு போனோம். லைஃப் வந்து கொஞ்சமா நம்ம மாத்திட்டே போகலாம். ஒரே எல்லாமே நம்ம 100% நம்ம கடைபிடிக்க முடியாது. கலியுக கஷ்டம், கலியுகத்துல ரொம்ப கஷ்டம். எல்லாரும் பார்த்தா எல்லாரும் போலதான் இருக்கும், யாரை பார்த்தாலும் போலதான் இருப்பான். ஒருத்தர் ஒரு விதத்துல போலதான் இருப்பான். இவன் வேற மாதிரி பேசுவான், அவங்க வேற மாதிரி பேசுவான். ஒவ்வொரு பேசினா நம்ம நல்லது சொல்லுவோம், அவங்க வேற தப்பா புரிஞ்சுக்குவான். தப்பா புரிஞ்சுக்குவாங்க. என்னடா நம்ம நல்லது நினைக்கிறோம், அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு தெரியுது, ஏன்னா அவங்களோட மென்டலி தப்பு. நம்ம நல்லது போட்டு சொன்னோம், கெட்டதா புரிஞ்சுக்கிறோம். இதுதான் காரணம், கழிவு ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம பகவத்கீதை பிரகாரம் நம்ம வாழணும்னாக்கா நம்ம அதை கடைபிடிச்சுட்டே வரணும். ஒண்ணுன்னா பகவான் பார்க்கல நீ எதிரின்னு இருக்குது, எந்த அளவுக்கு நீ வந்து இந்த சிரமம் எடுத்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வர. அதுக்குதான் வந்து நம்ம எல்லாம் என்ன செய்யணும், கோட்பாட்டு வந்து இந்த சாதனம் அப்போ காலையில மங்களத்தை ஏந்திரிக்கிறது, ஏன் வந்து பகவானுக்கு பூஜை செய்யறது, எல்லாம் நம்ம செய்யறதுக்கு மோட்டிவ் என்னன்னா, நான் சுத்தமாகும். காலையில் எதுக்கு எந்திரிக்கணும், மங்களாத்து
பகவான் என்ன காலையில ஏஞ்சி இவனுக்கு வந்து முதல்ல என்ன பாருன்னு சொன்னாரா? பகவான் என்ன சொல்றாரு, நீ சேஞ்ச் ஆகும். நம்ம பகவானை பார்க்கும்போது பகவான் வந்து தூய்மையானவர். நம்ம அவரை பார்க்கும்போது அவருக்கு செய்யும் போது அது இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகும், நம்ம தூய்மையாகிட்டே இருக்கும், சுத்தமாகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம அந்த மகன் அரிசி செய்யறோம், காலையில விளக்கு காட்டுறோம், விருது சாப்பிடுறோம், எல்லாமே நம்ம செய்யறதுலாம் எதுக்குன்னா நம்ம அந்த தண்ணி நாட்கள் நம்ம மேலே தெளிக்கிறாங்க. அவருக்கு பூ எடுத்து மோது பார்ப்போம், எல்லாம் நம்ம பகவான் செஞ்சு நம்ம செய்யணும். ஏன் செய்யறதுனாக்கா நான் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் வந்து என்ன பியூரிஃபை பண்ணுது, சுத்தம் பண்ணுது, என்ன சுத்தம் பண்ணுது. நான் அழுக்கா இருக்கிறேன், சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ண என்ன ஆகும், நாளைக்கு நாளாக நான் சுத்தமாயிருவேன். உதாரணத்துக்கு வந்து நல்லா பார்த்துக்க, வயரம் இருக்குல்ல, சரி பரவாயில்ல, நீங்க வந்து அந்த கதையை நான் வேற நாள் சொல்ற டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சொல்ல. நான் இந்த விஷயம் முக்கியமான சொல்லிடுறேன். ஒரு வயரம் இருக்கு பார்த்தீங்களா, வயரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வயருக்கு உள்ளே வேல்யூ கிடையாது. வயல் எடுத்தீங்கன்னா ஒரு கல் எடுத்தீங்கன்னா அந்த வயலுக்கு வயலே கிடையாது. அதை பட்டத்திட்டோம் பார்த்தீங்களா, பட்டத்திட்டானா அது வந்து ஜொலிக்கும், அப்படி ஷைனிங் கொடுக்கும், நிறைய ஷைனிங் இருக்கும். அது பட்டம் தேடுறது. ஒரு வயலத்தை பட்டம் தீட்டினாதான் அதுக்கு வேல்யூ. அதே மாதிரிதான் நம்மளுக்கு பட்டம் தீட்டணும். நம்மளோட என்னென்ன கெட்ட இருக்கோ என்னென்ன இருக்கோ எல்லாம் தீட்ட நம்மளுக்கு பூரிஃபை ஆகும், சுத்தமாயிட்டே இருக்கும். சுத்தமாக நம்ம என்ன இருக்கும், ஜொலிக்க ஆரம்பிச்சு. யாருக்கு நீ ஜொலிப்போம், யாருக்கு நீ ஜொலிப்போம், நம்ம யாருக்கு நீ ஜொலிப்போம் சொல்லுங்க. நம்ம சுத்தம் ஆயிடுச்சுனா யாரும் நீங்க நம்ம இருக்கோம், பகவான் நம்ம இருக்கோம். பகவான் பார்த்தோன்னே என்னோட எப்படிப்பட்ட பக்தன், தூய்மையான பக்தன் ஆயிட்டாரு. எப்படி இருந்தோம் எப்படி இல்லைன்னு. உதாரணத்துக்கு வந்து நிறைய சாஸ்திரத்துல இருக்க ஒரு கதை எடுத்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து வால்மீகி ராமாயண கதை எடுத்தீங்கன்னாக்கா, அது வந்து இவர் இருப்பார்ல, நாதமுனி போய் பார்த்து அவர் பார்த்துக்குவாரு, மிருகாரு. அவரு ஒரு மிருகத்தை பண்ணாருன்னா பால் உயிர் விட்டு குடிக்கும். அப்படி இருந்தவரு சுத்தமாக என்ன ஆகிட்டாரு, ராமாயணமே இருக்கிறார். எப்படி இருந்து எப்படி மாறிட்டாங்க பார்த்தீங்களா. அது வந்து குறும்பாட்டு என்ன செஞ்சாரு, பாருங்க. அதே மாதிரிதான் குறும்பாட்டு என்ன செஞ்சாரு, வெளிநாட்டுல போயிட்டு எல்லாத்தையும் மாத்தினாரு. அவங்களெல்லாம் மாத்துட்டாரு. எப்படி மாத்துட்டாருனாக்கா, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணாரு. எப்படி எவ்வளவு அழுக்கு இருக்கு அது முக்கியம் கிடையாது, அவங்க சுத்தம் பண்ணாரு. சுத்தம் பண்ண பாருங்க, இப்ப நிறைய பக்தர் வெளிநாடு இருக்காங்க, அவ்வளவு பக்தர் இருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு என்னடா இப்படி இருக்கணும், எப்படி மாறினாங்க அப்படின்னா, அது வந்து குருவோட கருணை, பகவானோட கருணை, குருவோட கருணை. 2 பேர் கருணை இருந்தாதான் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. ஓகே பாபு, நான் கண்டிப்பா ஒரு கால் சொல்லிட்டேன். டைம் பிரச்சனை இல்லை, ஒரு 5 நிமிஷம் போறாங்க. கரெக்ட் பண்ணி 9:05. ஓகே, ஒரு கதை மட்டும் நான் சொல்லிடுறேன். கதை முக்கியமான கதை. இந்த கதை சொல்லுது. நான் வந்து இந்த கதை கொஞ்சம் பெருசு, சிம்பிளா எந்த அளவுக்கு நான் சிம்பிளா சொல்லி முடிச்சேன். கதை எப்படி வருதுனாக்கா, பார்வதி தேவி போய் என்ன செய்வாங்க, 13வது சாப்டர் கேட்டு முடிச்சிருவாங்க. அந்த குளோபலைஸ்லாம் சொல்லி கொள்வாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. யாரு, பார்வதி தேவி யார்கிட்ட கேட்பாங்க, சிவபெருமான் கேட்பாங்க. பார்வதி, நீங்க சிவபெருமான் வந்து நீங்க இந்த கதை சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, சரி அடுத்த கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கதை எப்படி வருதுனாக்கா, ஒரு ராஜா என்ன சொல்றாரு, இந்த ராஜா பேர் வந்து விக்ரமா பெட்டது. அவர் வந்து அந்த ராஜா பேர் வந்து விக்ரம் பெட்டது. அவர் பேர் வந்து விக்ரம் பெட்டது. அவர் என்ன செய்வாரு, விக்ரம் பெட்டல் என்ன செய்வாரு, அவர் வந்து அவங்க ராஜாங்கன்னா எப்பயுமே என்ன செய்வாங்க, காட்டுல போயிட்டு வேட்டையாட போவாங்க. அப்ப காட்டுக்கு வேட்டையாட போறாரு யாரு, விக்ரம் பெட்டல் என்ன செய்வாரு, காட்டுக்கு வேட்டையாட போறாரு. காட்டுக்கு வேட்டையாட போகும்போது எப்பயுமே என்ன செய்வாங்க, அவங்க மகனை கூட்டிக்குவாங்க. அப்போ அவங்க கூட இருந்த நாயை கூட்டிக்குவாங்க. நாய் இருக்கு அவங்க வீட்டுல, அந்த நாய் வந்து வேட்டைக்கு போறதுக்கு நாயை கூட்டிக்குவாங்க. அந்த நாயை கூட்டிட்டு போறாங்க. அப்ப நாயை கூட்டிகிட்டே போகும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னாக்கா, ஒரு காட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு முயல் பார்த்துருவாங்க. அந்த முயல் பார்த்தோம்னா அந்த முயல் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த முயல் எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அந்த ராஜாவுக்கு ஆசை வந்துடும், சரி இந்த முயல் எப்படி நம்ம குடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டை நாயை விடுறாரு.
கையில் கழிச்சு விட்டாரு, ஓடி போய் அந்த முயில புடிய வைக்கும். அந்த முயில என்ன செய்யுது, ஓட்டமா ஓடுது, சொந்தமான துணியெல்லாம் ஓடுது, பின்னால அந்த நாய் விரட்டிக்கிட்டே போகுது. முயில் ஓட அந்த நாய் ஓட, முயில் ஓட நாய் ஓட என்ன ஆச்சு, ஒரு காட்டுல ஒரு இடத்துக்கு ஒரு இடம் ஒரு இருக்குது. அந்த காட்டுல அந்த இடம் வந்து தெய்வீகமான இடம். அந்த காட்டுகளுக்கு போனதோட அந்த முனியில பார்க்குது, என்னடா இந்த இடம் வித்தியாசமா இருக்குது. எப்படின்னா அந்த இடத்துக்கு போனதோட அந்த மைண்ட் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுனாக்கா, அங்க போய் பாத்தீங்கன்னாக்கா யானை வந்து சிங்கத்து கூட விளையாண்டுட்டு இருக்கும், யானை குட்டி வந்து சிங்கத்து கூட விளையாண்டுட்டு இருக்கும். மயில் தொகை விரிச்சு விளையாடும். அதுல பாம்பு வந்து அதை சுற்றி விளையாண்டு இருக்கும். பாம்புக்கும் அந்த மயிலுக்கும் ஒத்து போகாது, ரெண்டு எதிரி. ஆனா ரெண்டு விளையாண்டுட்டு இருக்கு, அந்த காட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கு. என்னடா முயல் பார்க்குது, என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்ச நாள் சென்று அந்த என்ன செய்யணும், அப்ப ஓடிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து அந்த இடம் வந்து எப்படி இருக்குனாக்கா, சிஸ்டம்ல சத்தம் ரொம்ப அமைதியா, ரொம்ப ஒரு என்ன இருக்குனாக்கா, ரொம்ப ஒரு தெய்வீகமா இருக்குது. அந்த இடம் பார்த்தோன்னா அந்த இடம் மாறிடுச்சு, ரேபிட் இருக்கு. அது வேகம் ஓடுதோட ஒரு இடம் வந்து ஒரு குட்டமா இருக்குது. ஒரு குட்டை அந்த குட்டையில இருந்து தண்ணி இருக்குது. அது வேகம் ஓடி வந்துச்சுல, ஓடி வந்து அந்த குட்டையில சின்ன குட்டையில போயிட்டு விழுந்துருச்சு. அந்த முனியில அந்த கொட்டையில விழுந்ததோட அந்த முனியில என்ன செஞ்சு உயிர் விட்டுச்சு. அந்த முயல் உயிர் விட்டுச்சு. அப்ப அந்த உயிர் விட்டதோட அந்த முனியிலோட ஆத்மா மேல இருந்து ரதம் வருது, அந்த முயலை கூட்டிட்டு போகுது. அந்த ஆத்மாவை கூட்டிட்டு போட்டு மேல இருந்து ரதம் வருது. ரதம் வந்து கூட்டிட்டு போகுது எங்க கூட்டிட்டு போகுது, சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த இது வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த நாய் ஒளிஞ்ச பின்னால அந்த நாய் ஒடியது நாயும் அது என்ன செஞ்சு அந்த கிட்ட போனோம்னா அந்த சீண்டு, அந்த தண்ணி சீருங்களா தண்ணி அது மேல தெரிச்சதோட அந்த நாயும் வந்து உடல் விட்டதோட அதுக்கும் என்ன மேல இருந்து இது வருது, என்ன வருது, ரதம் வருது. அந்த நாயை கூட்டிட்டு போகுது. என்னடா ஆச்சரியமா இருக்கு, கொட்டையில் தான் விழுந்தாங்க, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல ஒரு முனிவு இருக்காரு. அந்த முனிவு பேரு அந்த முனிவு பேரு வஸ்தா. அவர் அந்த முனிவரோட பேர் வந்து வட்சா. அவர் அந்த ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்துல தினமும் என்ன பாராயணம் பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த 14வது பகவத்கீதையோட ஸ்லோகங்கள்லாம் பாராயணம் பண்ணுவாங்க. பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். அவரோட சீடருக்கு பூரா வந்து இந்த 14வது அத்தியாயம் பாருங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, பாராயணம் பண்றதுனால அவங்கதான் போயிட்டு அந்த காலை கட்டுவாங்க. அவங்க ஆசிரமத்துக்கு வரும்போது அந்த கால் விடுவாங்க. கால் பட்ட தண்ணி, அந்த தண்ணியில பட்டனால இந்த 2 பேருக்கு என்ன கிடைச்சிச்சு, சொர்க்கலோகம் கிடைச்சிருச்சு. சரி, இப்ப அந்த 2 பேர் அந்த ஒரு மானும் அந்த முயிலும் அந்த நாயும் யாருன்னு தெரியுமா? அப்ப அந்த நேரத்துல இவரு பார்த்து யாரு, அந்த அந்த வஸ்த முனிவு, அந்த வஸ்த முனிவு பார்த்து சிரிப்பாரு. என்னடா சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது யாரு கேட்கிறா, பாரதேவி கேட்கிறாங்க. யாரு இந்த கதையில அந்த ராஜா கிடையாது, விக்ரம் பெற்றது தான் வந்து அந்த ராஜா. அந்த ராஜா வந்து அந்த ஆசிரமத்துக்கு போனாங்க. பின்னாடி ஒரு தொண்டைக்கு வராத நாய் வந்து போயிடுச்சு. அந்த ஆசிரமத்துக்கு போனோம்னா அந்த ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்துக்கு போனதோட அங்க உள்ள அவர் அந்த இவரு பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்ப கேட்கிறாரு, எப்படி இந்த 2 பேரும் வந்து மோட்சம் கிடைச்சிச்சு? யார் கேட்கிறா? விக்ரம் பெற்றல் வந்து யார்கிட்ட கேட்கிறாங்க, வட்சாட்ட கேட்கிறாங்க. வட்சா வந்து சொல்றாரு, இந்த 2 பேரும் யாரு அப்படின்னா, போன பிரிவுல 2 பேரும் எங்க போனாங்கன்னா மதராஸ்ல எந்த கவனம் பட்ருக்கான்னு சொல்ல ஒரு இடத்துல போந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப். 2 பேரும்
ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிராமணர், அந்த ஒய்ஃப் வந்து பிராமணர். அவன் அந்த பிராமணர் பேரு கேசவா. அந்த பிராமணர் பேரு கேசவா. அந்த மனைவி பேர் வந்து விலோபனா வந்து அந்த மனைவி பேரு. இந்த கேசவாவும் விலோபனாவும் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆனா அந்த கேசவா வந்து யாருனாக்கா அவங்க வந்து ஒரு பிராமணரு. அந்த விலோபனா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மனைவி இல்லை. அவன் வந்து மற்றவங்க மேலதான் ஆசைப்படுவான். அப்ப திடீர்னு என்ன இருக்கு, ஒரு வாட்டி ஆத்திரம் வந்து இந்த பிராமணருக்கு ஆத்திரம் வந்து என்ன செஞ்சிட்டாரு, அந்த மனைவியை அடிச்சு கொண்டுட்டாரு. மனைவி செத்து போச்சு. அந்த செத்து போன மனைவி தான் எது, அந்த நாய் கொண்டுச்சா அது எதுன்னு, அது இந்த நாய் தான் வந்து அவரு. அந்த முனிவு யாருன்னா அந்த பிராமணன் பாருங்க. போன பிரிவுல இவரு அடிச்சு கொண்டாரு, இந்த பிரிவுல இது வந்து இவனை தொட்டது. பாருங்க, இந்த 2 பேருக்கும் மோட்சம் கொடுக்குது அந்த என்னது, அந்த 2 பேருக்கும் இதுக்கு போறாங்க, நேமனுக்கு போறாங்க. அந்த ஒரு இது கிடைச்சது எப்படின்னாக்கா, இது 14வது அத்தியாயம் படிச்சனால அங்க அது படிச்சது. 2வது வந்து அவங்க கால் தண்ணி அங்க வந்து ஒன்றும் சொல்லுவாங்க, வைஷ்ணவரோட கால் துணி வந்து தூய்மையானது, அது வந்து நமக்கு பட்டுச்சுன்னா நமக்கு வந்து தூய்மை கிடைக்கும் அப்படின்னு. அப்ப இத வந்து யாரு கேட்டிருந்தா, விக்ரம் பெட்டர் வந்து அது முனிவிட்ட கேட்டு இவரு என்ன செய்யறது, வீட்டுக்கு போயிட்டு அரண்மனையில டெய்லி என்ன செய்யறது, பாராயணம் பண்றாரு. எத்தனாவது சொல்லுவோம், 14வது. டெய்லி பாராயணம் பண்ண கடைசியில அவருக்கு எங்க கிடைச்சிச்சு,